அனைவருக்கும் வணக்கம். சூழல் அறிவோம் நிகழ்விற்கு தங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு பறவைகள் சூழ் உலகு, களத்தில் காண்போம், கற்போம், காப்போம். அதிகாலை முதலே நாம் வசிக்கும் இடங்களில் பல வகையான பறவைகளின் ஒலிகளை கேட்டிருப்போம். நாம் வாழும் இடங்களிலும் பயணம் செல்லும் பகுதிகளிலும் பல்வேறு பறவை இனங்களை கண்டிருப்போம். புல்வெளிகள், புதர்க்காடுகள், ஈரநிலங்கள், மலைப்பகுதிகள், காடுகள் போன்ற பல்வேறு சூழல் அமைப்பில் பறவைகளை நாம் காணலாம். பறவைகள் சூழல் அமைப்பின் தர குறிகாட்டியாகவும் பல்லுயிர் உணவுச் சங்கிலியில் முக்கிய பங்கும் வகிக்கின்றன. பறவைகளின் வாழ்வியலில் தான் வாழ்விடம் சார்ந்து உணவு தேடுவது, இணை சேர்ந்து கூடமைப்பது, குஞ்சுகளை வளர்ப்பது, வேட்டையாட வரும் உயிரினங்களிடமிருந்து தற்காத்துக் கொள்வது, மாறும் பருவங்களுக்கு ஏற்ப தகவமைத்துக் கொள்வது போன்ற பல நிலைகளும் சவால்களும் உண்டு. அதற்கேற்ற உடலமைப்பு, உணவு சேகரிக்கும் முறை, கூடமைக்கும் முறை, பறக்கும் விதம், நடத்தை போன்றவற்றை கொண்டு பறவை இனங்கள் வேறுபடுகின்றன. வாருங்கள், இன்று நாம் களத்தில் பறவைகளை பார்க்கும் பொழுது இவற்றை எவ்வாறு அவதானிப்பது என்று அறிந்து கொள்வோம். மேலும் எங்கு சென்றால் பறவைகளை காணலாம், எப்படி பறவைகளை ரசிப்பது, பறவைகளை இனம் காண்பதெப்படி, நாம் அறிவியல் பூர்வமாக பறவைகளை பாதுகாக்க என்ன செய்ய வேண்டும் போன்றவற்றை குறித்து கலந்துரையாடுவோம். பறவைகளை இதுவரை காணாதவர்களும் தங்கள் அருகாமையில் உள்ள பறவைகளை இனி காண்பதற்கு இந்த உரையாடல் உதவியாக இருக்கும். இன்று நம்முடன் தமிழகத்தின் முக்கிய பறவைகள் கல்வியாளர் திரு சந்திரசேகரன் ஐயா அவர்கள் உரையாட உள்ளார். சந்திரசேகரன் ஐயா அவர்கள் சூழல் அறிவோம் வரிசையில் ஏற்கனவே பறவைகள் ஓர் அறிமுகம், பறவைகளின் வலசை பயணம் ஒரு அறிமுகம், பறவைகளின் வாழ்வியல் ஒரு அறிமுகம், கரையோரப் பறவைகள் தொடர் கலந்துரையாடல் போன்ற பறவைகள் குறித்து பல்வேறு உரைகளை வழங்கியுள்ளார். இன்று களத்தில் பறவைகளை எவ்வாறு அவதானிப்பது என கலந்துரையாடல் நிகழ்த்த உள்ளார். மீண்டும் சூழல் அறிவோம் உரையாடலில் இணைந்தமைக்கு நன்றி ஐயா. தாங்கள் தங்கள் உரையை தொடங்கலாம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நிகழ்வில் இணைந்தமைக்கு நன்றி. முதல்ல கண்டென்ட் டிஸ்க்ளைமர். இந்த காணொலியில் உள்ள படங்கள் மற்றும் தகவல்கள் பதிப்புரிமை பெற்றவையாகும். இதனை பொதுவெளியில் பயன்படுத்துவதற்கு பதிப்புரிமையாளர்கள் அங்கீகாரம் தேவை. உள்ளுரைகளை வணிகம் நோக்கத்திற்கு அல்லாது கல்வி மற்றும் சூழலியல் நோக்கத்திற்கு பயன்படுத்தலாம். மேலும் விவரங்களுக்கு சூழலறிவோம்@gmail.com மின்னஞ்சலை தொடர்பு கொள்ளவும். இந்த ஒரு அழகான பறவை, இதை கொஞ்ச நேரம் ரசிப்போம். பல வண்ணங்களை உடைய பறவை, இதோடைய குரலை கொஞ்சம் ரசிப்போம். இந்த பறவை இமாலயத்திலிருந்து தமிழ்நாட்டுக்கு வலசை வரக்கூடிய ஒரு பறவை. இந்த பறவையின் பெயர் இந்தியன் பிட்டா என்ற ஆங்கிலத்திலும், தமிழ்ல 6 மணி குருவி அப்படின்னு இதை நம்ம சொல்றோம். பறவைகள் சூழ் உலகம் மிகவும் அழகானது, இனிமையானது, வியப்பூட்டுவது, சூழலை காப்பது. நம்ம சூழல் அறிவோம் இயற்கை நடல அதிகமாக மக்கள் பங்கேற்று வருகிறார்கள். அந்த அந்த கூட்டம் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருகிறது. இந்த பறவைகள் மேல் உள்ள ஆர்வம் மிகவும் அதிகரித்து கொண்டு வருவதை நம்ம களத்துல பார்க்கிறோம். நம்ம இயற்கை நடை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அது கலந்து கொண்ட மக்கள் கொடுத்த ஒரு ஃபீட்பேக் என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம நிகழ்ச்சியில பறவைகளை காட்டி அதன் பெயரை மட்டும் சொல்லாமல் அவற்றின் உடல் அமைப்பு எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு பார்க்க சொல்றோம். அது எந்த மாதிரி வாழ்விடத்தில் இருக்கின்றனன்னு சொல்றோம். என்ன மாதிரி இரை உண்ணுகின்றன, அந்த இரை சேகரிக்கும் விதம் என்ன, அந்த உடல் அமைப்புக்கும் அவர்கள் வாழும் இடத்திற்கும் அவர்கள் உண்ணும் உணவுக்கும் உணவு சேகரிக்கும் முறைக்கும் என்ன ஒரு தொடர்பு இருக்கு, இந்த பறவைகளின் சூழலியல் பங்களிப்பு என்ன அப்படிங்கிறதுலாம் நம்ம நிகழ்ச்சியில மக்களுக்கு விளக்குவோம். அந்த பறவைகளை ரசிப்பதற்கு நம்ம சொல்லி தருவோம். அதுதான் அவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி பறவைகளை எப்படி ரசிக்கணும். ஏன்னா நம்மளை சுத்தி எல்லா பறவைகளும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆனா என்ன கவனிக்கணும், எப்படி அவதானிக்கணும், எப்படி அதை ரசிக்கணும் அப்படிங்கிறத சொல்லித்தரத அவங்க ஒரு ஃபீட்பேக் கொடுத்தாங்க. இந்த நிகழ்ச்சியும் அதன் அடிப்படையில இந்த பறவைகளை அவதானிப்பது எப்படி, அவற்றை ரசிப்பது எப்படி, அவற்றை காப்பது எப்படி அப்படிங்கிறத ஒரு ஒரு அடிப்படை புரிதலை உண்டாக்குறதுக்காகத்தான் இந்த நிகழ்ச்சியை நாம அமைச்சிருக்கோம். பறவைகள் சூழ் உலகு, களத்தில் காண்போம், கற்போம், அவைகளை காப்போம்.
இப்போ இந்த பறவைகளை வந்து நம்ம பார்க்க போனோம் அப்படின்னு சொன்னா உடனே அதிகமா பணம்லாம் செலவழிச்சு நம்ம காடுகளை நோக்கி போகணுமா, சஃபாரிக்கு போகணுமா, இல்ல சாங்சுவரிஸ்க்குலாம் போகணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. காடு, மலை இதெல்லாம் வந்து நம்ம ஏறி ஏறி போய் பறவைகளை பார்க்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்விகள் வந்து பொதுவாக வரும். இந்த பறவை காண்பது வந்து ஒரு கடினமான, ஒரு அதிகமாக செலவு வரக்கூடிய ஒரு ஒரு செயலாக நம்ம வந்து நிறைய பேருக்கு அது ஒரு ஒரு எண்ணம் இருக்கலாம். எனக்கும் அந்த எண்ணம் இருந்தது உண்டு. அதை தவிர இந்த பறவைகளை பார்ப்பதற்கும் ரசிப்பதற்கும் வந்து ஒரு அதிகமா செலவு பண்ணி கேமரா இல்ல பைனாகுலர்ஸ் எல்லாம் வாங்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வரும். இந்த முதல் நிலையில வந்து பறவைகளை நம்ம வந்து காண்பதற்கும் அவதானிப்பதற்கும் எந்த விதமான ஒரு அதிகமான ஒரு முயற்சி அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு கடினமான முயற்சியோ இல்ல ஒரு செலவோ நம்ம வந்து எதிர்கொள்ள வேண்டிய தேவையே இல்லை. இது வந்து ஒரு சின்ன ட்ரெய்லர் தான். இந்த படத்துல இருக்கிற பறவைகள் எல்லாமே நம்மளை சுத்தி இருக்கக்கூடியது. நம்ம எங்கெல்லாம் இருக்கோமோ நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய பறவைகள். இதுல வந்து ஒரு 15 பறவை தான் போட்டிருக்கு. இந்த மாதிரி ஒரு 40 விதமான பறவைகள் நம்மளை சுத்தியே இருக்கு. எந்த விதமான ஒரு அதிக முயற்சி எடுக்காமலே நம்ம வந்து இந்த பறவைகளை வந்து அவதானிக்க முடியும். இவங்களோட பேர் தெரியாம இருக்கலாம். நம்மளுடைய இயல்பு வாழ்க்கையில வந்து நம்ம இவங்களை பத்தி அதிகமாக தெரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். ஒரு 40 விதமான பறவைகள் வந்து நம்மளை சூழ்ந்து எப்பவுமே இருக்கு. அதுல இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். இந்த நிகழ்ச்சியில வந்து அதை எப்படி பார்ப்பது, எப்படி ரசிப்பது அப்படிங்கறத தான் நம்ம விளக்கமாக சொல்ல போறோம். அடுத்து நமக்கு இந்த பறவைகள் அவதானிப்பதுல பல கேள்விகள் வரும். அந்த கேள்விகளுக்கெல்லாம் ஒன்னொன்னா நான் வந்து பதில் அளிக்க முயற்சி செய்யறேன். ஒண்ணு வந்து முதல் கேள்வி, எங்கே காண்போம்? பறவைகள் இல்லாத இடமே கிடையாது. துருவ பகுதிகள் தவிர, அந்த ஆர்டிக் அண்ட் அண்டார்டிக் போல்ஸ்ல தவிர பறவைகள் இல்லாத இடமே கிடையாது. அதனால பறவைகளை வந்து பார்க்கறது எல்லா இடத்துலயுமே இப்ப நம்மளால நன்றாகவே பார்க்க முடியும். ஸோ நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வீட்டு பால்கனி, டெரஸ், மொட்டை மாடி, வீட்டுக்குள்ள இருக்கிற தோட்டம், வீட்டுல அருகில இருக்கக்கூடிய ஃபார்ம் லேண்டு, விளைநிலங்கள், இந்த அர்பன் கார்டன்ஸ் நிறைய இப்பெல்லாம் பூங்காக்கள் நிறைய இருக்கு. அப்புறம் குளம், குட்டை, இந்த மாதிரி வாட்டர் பாடிஸ், எங்கெல்லாம் வந்து வாட்டர் பாடிஸ் இருக்கு, இந்த எல்லா இடத்துலயுமே நம்ம வந்து பறவைகளை பார்க்கலாம். நம்ம வந்து பயணிக்கும் பொழுது, ஆபீஸுக்கு போகும்போதோ இல்ல எங்கேயாவது ஒரு ஊருக்கு போகும்போதோ நம்ம வந்து பறவைகளை வந்து போற வழி எல்லாமே பார்த்துக்கிட்டு போகலாம். அதனால பறவைகள் வந்து எல்லா இடத்துலயும் இருக்கு. அவங்கள பார்க்கறது ரொம்பவுமே சுலபம். இந்த நமக்கு பக்கத்துல இருக்கிற பறவைகளை பார்த்துட்டு படிப்படியா வந்து அந்த காடுகளுக்கும் மலைகளுக்கும் கூட பயணிக்கலாம். பல ஊர்களுக்கும் கூட பயணிக்கலாம். இந்த ஆர்வம் வளர வளர we can build it up. ஸோ உடனே காடுகளுக்கு எல்லாம் போகணுங்கிற அவசியம் கிடையாது. லெட் அஸ் மேக் அ பிகினிங் ஃப்ரம் ஹோம். எப்போ காண்போம்? இந்த பறவைகளை எப்போ காண்போம்ங்கிற சவாலுக்கு வந்து பதில் வந்து எப்போ வேணாலும் காணலாம் அப்படிங்கிறது தான் வந்து பதில். ஆனா அந்த அதிகாலை, அப்புறம் அந்த அந்தி மாலை, இந்த பகல் வெளிச்சம் வந்ததுக்கு அப்புறம் பகல் வெளிச்சம் போறதுக்கு முன்னாடி வந்து நம்ம பறவைகளை வந்து அதிகமாக பார்க்கலாம். பல பறவைகள் வந்து நாள் பூரா இருக்கும். சில பறவைகள் வந்து சில நேரங்கள்ல தான் இருக்கும். பறவைகளுக்கு ஓய்வெடுக்கும் நேரமும் உண்டு. ஸ்னூஸ் டைம்னு சொல்லுவோம். அந்த மாதிரியும் இருக்கும். சில பறவைகள் இரவாடிகள். அந்த இரவாடி பறவைகளை பார்க்கறதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் தேடித்தான் போகணும். அதுக்கான சில உபகரணங்கள் தேவை. டார்ச் லைட்டாவது மினிமம் தேவையா இருக்கும். சில பறவைகள் வந்து சீசனல், அதாவது சில நேரங்கள்ல மட்டும்தான் பார்க்கலாம். சில பறவைகள் குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும் வரும், திரும்பி போயிடும். அதெல்லாம் வந்து வலசை பறவைகள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மைக்ரன்ட்ஸ் சொல்லுவோம். அதெல்லாம் பத்தி நம்ம படிப்படியா நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்த கேள்வி வந்து யாரை காண்போம்? இந்த பறவைகளை வந்து 2 விதமா வந்து நம்ம பிரிக்கலாம். ஒன்று வந்து உள்நாட்டு பறவைகள், அவங்க எப்பவுமே நம்ம கூடவே இருப்பாங்க. இன்னொன்னு வந்து வலசை வரக்கூடிய பறவைகள், அவங்க வந்து மைக்ரன்ட்ஸ். அந்த வலசை வந்து நம்ம இந்தியாவுக்குள்ளே இருந்தும் வரலாம், இமாலயத்துல இருந்து வரலாம், இல்லைன்னா வெளிநாடு அயல் நாடுகள்ல இருந்து கூட நம்ம கிட்ட வலசை வருவாங்க. அந்த மாதிரி பறவைகள் உண்டு. எப்படி காண்போம்? இந்த எப்படி காண்போம்ங்கிற கேள்வி வந்து ரொம்ப, நான் முதல்ல சொல்லிட்டேன். அது வந்து நம்ம வந்து எதுவுமே எந்த விதமான உபகரணங்களும் தேவையில்லைன்னு சொல்லிட்டேன். நம்ம நேக்கட் ஐ நார்மலா நம்ம வந்து பறவைகளை வந்து பார்க்கலாம். ஆனா பைனாகுலர்ஸ் கேமரா இருந்தால் கொஞ்சம் டீப்பர் அவதானிப்பு வந்து கொஞ்சம் டீப்பரா இருக்கும். அவங்களுடைய அங்க அடையாளங்கள்லாம் வந்து நம்ம நல்லாவே பார்க்கலாம். அவங்களுடைய பிஹேவியர்ஸ்லாம் வந்து நல்லாவே பார்க்கலாம். ஆனா அது வந்து படிப்படியா பண்ணலாம். அந்த பைனாகுலர் என்ன வாங்குறது, கேமரா என்ன வாங்குறது பத்தி அதை நம்ம நிகழ்ச்சியில வந்து பேச போறது கிடையாது. அவரவர்களுடைய பட்ஜெட், அவங்கவுங்க ஆர்வத்துக்கு ஏத்த மாதிரி அவங்க வந்து இணையதளத்துல போனாங்கன்னா இன்டர்நெட்ல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அந்த ஆப்ஷன்ஸ் படி அவங்க வந்து அவங்களுடைய தேவைக்கு ஏத்த மாதிரி அந்த பைனாகுலர்ஸோ கேமராவோ வாங்கிக்கலாம். அதனால நமக்கு அதுல வந்து எந்த விதமான ஒரு ரெக்கமெண்டேஷனும் கிடையாது. இந்த என்ன காண்போம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. இந்த என்ன காண்போம் அப்படிங்கிறது வந்து அந்த பறவைகளுடைய அவதானிப்பின் அடிப்படையே அதுதான்.
அதோடைய உடல் அமைப்பா இருக்கலாம், அவங்களுடைய வாழ்விடமா இருக்கலாம், அவங்க வாழ்விடத்துல அவங்க சந்திக்கிற சவால்களை கூட கவனிக்கலாம், குரலோசையை கவனிக்கலாம், உணவு என்ன சாப்பிட்றாங்கன்னு கவனிக்கலாம், அதை சேகரிக்கும் முறை, அதாவது ஃபாரேஜிங் மெத்தட்ஸ், இறை தேடும் முறை, அதை பார்க்கலாம், அவங்க கூடு கட்டுற விதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், அவங்க கூட்டமா இருக்காங்களா, தனித்து இருக்கலாம். இது வந்து லிமிட்லெஸ். நம்ம பார்த்த பறவையை திருப்பி திருப்பி பார்க்கும் பொழுது புதிய புதிய விஷயங்கள் வந்து நம்ம கத்துக்க முடியும். அதனால இட் இஸ் எண்ட்லெஸ். என்ன காண்போம் அப்படிங்கறதா வந்து இந்த நிகழ்ச்சியுடைய ஒரு அடிப்படை. அப்ப கண்டவரை எப்படி அறிவோம், அறிந்ததை எப்படி அறிவியலுக்கு பயனாக்குவோம், பறவைகள் சூழ் உலகை எப்படி காப்போம், இதை பத்தி வந்து நம்ம விளக்கமாக சொல்லலாம். இந்த பறவைகளுடைய பேரெல்லாம் வந்து எப்படி தெரிஞ்சுக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப லேட்டர். அது வந்து உடனே வந்து பேர் வைக்க வேண்டிய ஒரு தேவை கிடையாது. ஏன்னா பறவைகளுடைய பெயர்கள், பெரும்பாலான பெயர்கள் வந்து பார்த்தோம்னா அவங்களுடைய நிறத்தை சார்ந்து இருக்கலாம், உடல் அமைப்பு சார்ந்து இருக்கலாம், அவங்களுடைய சில பிஹேவியர் சார்ந்து இருக்கலாம், வாழ்விடம் சார்ந்து இருக்கலாம். அந்த பேரெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்பவுமே சுலபம். அதனால அது வந்து ரொம்ப முக்கியமா நம்ம பேசல. ஆனா நம்ம நிகழ்ச்சியிலே பார்த்தோம்னா பல பெயர்கள் வந்து நம்ம சொல்லும் பொழுது நீங்க பார்ப்பீங்க, அதெல்லாம் வந்து நான் சொன்ன மாதிரி அவங்களுடைய அங்க அடையாளங்கள், அவங்களுடைய வாழ்முறை, இதெல்லாம் வச்சு அந்த பெயர் வரதை வந்து நம்ம தெரிஞ்சுப்போம். அடுத்தது நம்ம பார்க்க போறது என்னன்னா அடிப்படை அவதானங்கள், பேசிக் ஆப்சர்வேஷன்ஸ். அதாவது பறவைகள் காண்பது மட்டுமல்ல, அவைகளை கவனிப்பது, அவதானிப்பதுங்கிறது அதுதான் ஒண்ணு. அதுல வந்து இட் இஸ் மோர் தேன் பார்க்கறது. அதுல வந்து பலவிதமான விஷயங்களை வந்து நம்ம ரொம்ப டீப்பா கவனிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஆப்சர்வேஷன்ஸ், அவதானங்கள் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இதை 2 விதமா பிரிச்சிருக்கோம். ஒன்று வந்து தனித்துவ குணங்கள், இண்டிவிஜுவல் ஃபீச்சர்ஸ். அதாவது இந்த ஒரு பறவைக்கான அது உடற்கூறு அமைப்பா இருக்கலாம், சைஸா இருக்கலாம், இல்லைன்னா ஷேப் எந்த மாதிரியான ஒரு உருவ அமைப்பை பெற்று இருக்கு, அந்த நிறங்கள் என்ன மாதிரி இருக்கு, அந்த நிறங்களுடைய பேட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அது என்ன விதமா அந்த உடம்புல வந்து பரவி இருக்கு அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். அடுத்தது வந்து அந்த ஓசை, அந்த ஓசையை வந்து நம்ம அவதானிப்போம். இது வந்து ஷிக்ரா, அதோடைய ஒரு ஓசை இது. அப்புறம் நடத்தை அப்படிங்கிற சொல்லி, இந்த பிஹேவியர் வந்து ஒரு பெரிய விஷயம். இந்த நடத்தையை பத்தி நம்ம நிறையவே நம்ம வந்து பேசுவோம். இது வந்து பறவைகளுடைய தனித்துவ குணங்கள். 2வது வந்து சூழல் சார்ந்தவை, என்வரன்மெண்டல் ஃபேக்டர்ஸ். இந்த பறவைகளையும் அது வாழும் சூழலையும் வந்து நம்ம பிரிச்சு பார்க்க முடியாது, 2ஐயும் வந்து இணைச்சுதான் பார்க்கணும். ஒன்று வந்து வாழ்விடம், அது எந்த மாதிரியான ஒரு வாழ்விடத்தில் வாழ்கின்றன. இந்த வாழ்விடத்துல வந்து ஏன் சொல்றோம்னா, சில பேர் வந்து ஹேபிடாட் ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லுவாங்க. அந்த வந்து ஒரு சில வாழ்விடங்கள்ல மட்டும்தான் இருக்கும். சில பறவைகள் எல்லா விதமான வாழ்விடத்திலையும் இருக்கும். அதனால இந்த வாழ்விடம் வந்து ஒரு முக்கியமான ஒரு சமாச்சாரம். அதுக்கு அடுத்தது வந்து இந்த தேதி, நேரம். எந்த தேதியில நம்ம பார்க்கிறோம், எந்த நேரத்துல பார்க்கிறோம். இந்த நேரமும் தேதியும் வந்து ரொம்ப முக்கியமானது. இந்த தேதி வந்து அந்த சீசனாலிட்டியை சொல்லக்கூடியது. சில பறவைகள் வந்து சீசனல்னு சொல்லியிருக்கேன், ஒரு சில காலகட்டத்துல வரும் போகும்னு. அதனால இந்த தேதிகள் வந்து ரொம்ப முக்கியம். 2வது எந்த நேரத்துல பார்க்கிறோம் அப்படிங்கிறதும் வந்து ஒரு முக்கியமான ஒரு சமாதானம். பகல் நேரத்துல பார்க்கிறோமா, இரவுல பார்க்கிறோமா, அந்த நேரமும் வந்து குறிச்சு வச்சுக்கணும். 3வது வந்து இடம். இந்த இடம்னு சொல்லும் பொழுது என்னன்னா, எந்த இடங்கள்ல, எல்லா பறவைகளும் வந்து எல்லா இடத்துலயும் இருக்காது. ஒரு சில ஊர்கள்ல மட்டும்தான் இருக்கும், ஒரு சில வாழ்விடத்துல மட்டும்தான் இருக்கும். மலைகள்ல வாழக்கூடிய பறவைகள் வந்து நம்ம வந்து பிளெயின்ஸ்ல பார்க்க முடியாது, கிராஸ்லேண்ட்ல இருக்கக்கூடிய பறவைகளை வந்து கார்டன்ஸ்ல பார்க்க முடியாது, வீட்டுக்கிட்ட இருக்கிற பறவைகளை வந்து நம்ம காட்டுக்குள்ள பார்க்க முடியாது. இந்த மாதிரி இடங்களை வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சிறப்பான அம்சம். அதையும் நம்ம வந்து கவனிச்சு வச்சுக்கணும். இதை ஏன் அதை கவனிச்சு வச்சுக்கணும் அப்படின்னோம்னா, இந்த ஆப்சர்வேஷன்ஸை வச்சுதான் இந்த பறவைகளை வந்து நம்ம அறிய போகிறோம். அதுக்கான ஒரு டூல்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த டூல்ஸை பத்தி நம்ம இந்த நிகழ்ச்சியில வந்து விளக்கவே போறோம். அதனால இந்த குறிப்புகளை வந்து நம்ம பார்த்து வச்சுக்கணும். இப்ப ஒன்னொன்னா நம்ம வந்து பார்க்கலாம். இந்த உருவ அளவு ஒப்பீடு பறவைகள், ரெஃபரன்ஸ் பேர்ட்ஸ் சொல்லுவோம். எல்லாராலையும் வந்து ஒரு பறவைகளோட சைஸ் என்னன்னு சொன்னோம்னா துல்லியமா அது எத்தனை சென்டிமீட்டர், எத்தனை இன்ச்சு, இத்தனை அடின்னு வந்து சொல்ல முடியாது. அதனால நம்ம என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா, நம்ம பொதுவாக பார்க்கக்கூடிய, சுலபமாக பார்க்கக்கூடிய ஒரு சில பறவைகளை வச்சுக்கிட்டு அந்த பறவைகளோட ஒப்பிட்டுன்னு வந்து நம்ம சொல்லலாம். இப்ப அந்த பர்பிள் ரம்ப்ட் சன்பர்ட், ஊதா பிட்ட தேன் சிட்டுன்னு சொல்றோம். இது வந்து பார்த்தோம்னா அதோடைய இந்த பிட்ட பகுதியில வந்து ஒரு ஊதா நிறத்துல இருக்கும். அதுக்கப்புறம் இந்த தேனை குடிப்பதனால தேன் சிட்டு. இதை வந்து பெயர் காரணம் சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி பறவைகளுடைய பெயரெல்லாம் பார்த்தோம்னா ஒரு காரண பெயரா கூட இருக்கும். அது இடம் சார்ந்ததா இருக்கலாம், இல்ல பிஹேவியர் சார்ந்ததா இருக்கலாம். அதுக்காக இதை சொல்லியிருக்கேன். சிட்டுக்குருவி அதுக்கு அடுத்த சைஸ். இந்த ஊதாப்பிட்ட தேன் சிட்டு வந்து ரொம்ப சின்ன பறவையில ஒரு உதாரணம். அதுக்கு அடுத்த சைஸ்ல இந்த சிட்டுக்குருவி. அப்புறம் நம்ம பொதுவாக பார்க்கக்கூடிய மைனா, அந்த காமன் மைனான்னு சொல்லுவோம். அதை விட பெரிய பறவை காகம்.
இப்ப வந்து ஒரு பருந்தை பார்த்தோம்னா அது என்ன சொல்லுவோம்னா அது காகத்தை விட பெரியது, சற்று பெரியதுன்னு சொல்லலாம். இல்ல இன்னொரு பறவை பார்த்தோம்னா அந்த மைனாவை போல 2 மடங்கு பெரியது, சிட்டுக்குருவியை போல 1.5 மடங்கு பெருசு, இந்த தேன் சிட்டை விட சிறிது சின்னது அப்படின்னு சொல்ல மாதிரி ஒரு ஒப்பிட்டு பறவைகள் வந்து ரொம்ப முக்கியம். இது வந்து பேசிக்கா சொல்லியிருக்கோம். நம்ம வந்து பறவைகளை பார்த்து பார்த்து பழகும் பொழுது இந்த கம்பேரிசன் பேர்ட், ரெஃபரன்ஸ் பேர்டு கூட நமக்கு மாத்திக்கிட்டே வருவோம். ஸோ இது வந்து அடிப்படையா நம்ம வந்து கவனிச்சு வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு காமன் ரெஃபரன்ஸ் பேர்ட்ஸ். அதுக்கு அடுத்து இந்த உடல் அமைப்பு, இந்த ஷேப் என்ன மாதிரி இருக்கு, கழுத்து நீளமா இருக்கா, கால் நீளமா இருக்கா, நிற்கும் பொழுது எப்படி நிக்குது, எரெக்ட் ஸ்டான்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது நேர நிக்குதா, இல்ல அந்த கரிய அருவாள் மூக்கன் பிளாக் ஐபிஸ்ன்னு சொல்ற மாதிரி அது வந்து ஹரிசான்டல். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த கால் நேரம் இருக்கும், பாடி ஒரு மாதிரி ஹரிசான்டலா இருக்கும். அந்த மாதிரி இந்த சாம்பல் நாரையோட நிறம் பார்த்தோம்னா சாம்பல் நிறத்துல இருக்கிறதுனால இது சாம்பல் நாரை. அடுத்தது பாம்பு தாரா, இதோட கழுத்து பாருங்க பாம்பு மாதிரி வளைஞ்சிருக்கும். இந்த மாதிரி உருவ அமைப்பு, வால் நீளமா இருக்கு, இந்த மாதிரி பாத்துக்கலாம். பச்சை கிளி நிறம் வச்சு சொல்றது, பச்சை நிறத்துல இருக்கனால அது பச்சை கிளி. அது வந்து பார்த்தோம்னா அதுவும் நீளமான வால், தலை வந்து பார்த்தோம்னா ஒரு அளவுக்கு வட்டமாக இருக்கும், அழகு வந்து வந்து ஒரு மாதிரி ஷார்ட்டா வளைஞ்சிருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் நம்ம வந்து கவனிச்சு வச்சுக்கணும். அடுத்தது புள்ளி ஆந்தை, ஸ்பாட்டட் அவுலட்னு சொல்லுவோம். அந்த புள்ளி ஆந்தை இது, அதோடைய உடம்புல வந்து நிறைய புள்ளிகள் இருப்பதனால அது புள்ளி ஆந்தை. அடுத்தது செம்மீசை சின்னான். இந்த செம்மீசை சின்னானுடைய உருவத்தை பார்த்தோம்னா தலைக்கு மேல ஒரு என்ன சொல்றது, ஒரு கிரெஸ்ட் ஒன்று இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு உடல் அமைப்பையும் நம்ம வந்து அவதானித்து வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த செம்மீசைன்னு சொல்றோம், அந்த விஸ்கர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது இந்த பகுதிக்கு வந்து மீசை பகுதின்னு பேரு, அதுல சிவப்பா இருக்கனால அது செம்மீசை சின்னான் அப்படின்னு ஒரு பேர். ஸோ உடல் அமைப்பும் வந்து ஒரு நம்ம வந்து குறித்து வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு சமாச்சாரம். அடுத்தது நிறம், அந்த நிறத்தின் அமைப்பு, கலர் அண்ட் கலர் பேட்டர்ன்ஸ். பல பறவைகள் வந்து மோனோக்ரோம்னு சொல்லுவாங்க, ஒரே ஒரு நிறத்துல இருக்கும். இப்ப காக்கா வந்து பார்த்தோம்னா நல்ல கருப்பு கலர்ல இருக்கும், இது அண்டங்காக்கை. சின்ன கொக்கு லிட்டில் எக்ரெட் பார்த்தோம்னா நல்ல வெள்ளை கலர்ல இருக்கும். இந்த காக்கையவே நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா அந்த கருப்பு நிறத்துல ஒரு பேட்டர்ன், ஒரு ஊதா கலர்ல இருக்கிற மாதிரி இருக்கும், கழுத்து கொஞ்சம் சாம்பல் நிறத்துல இருக்கும். இது வந்து கலர் பேட்டர்ன்ஸ். அதுவே அந்த காக்கா வந்து காக்கான்னு கத்துறதுனால அதுக்கு காக்கைன்னு பேரு. சின்ன கொக்கு, சின்னதா இருக்கக்கூடிய ஒரு கொக்கு இது. அப்புறம் மூன்றாவது வந்து நம்ம இந்த இதுவும் மோனோக்ரோம் தான், தவிட்டுக்குருவி. தவிட்டுக்குருவி இந்த தவிடு நிறத்துல இருக்கனால இதுக்கு தவிட்டுக்குருவின்னு பேர். அப்படியே வந்து வண்ணமயமா வந்து பார்த்தோம்னா இந்த செம்மார்பு குக்குருவான், இது பச்சை நிறம் அதிகமாக. முதல்ல பார்த்தோன்னா கண்ணுல பிரதானமா எந்த கலர் தெரியுது அந்த கலரை வந்து கவனிக்கணும். இது அதிகமாக பச்சை நிறத்துல இருக்கும், தலை மேல கொஞ்சம் சிவப்பு நிறம் இருக்கும். அந்த அழகின் அமைப்பு வந்து பாத்துக்குங்க. மாங்குயில், இந்த மாம்பழம் மாதிரி இந்த கலர் இருக்கும், அந்த மாங்குயில் இருக்குன்னா அது மாங்குயில்னு பேரு. இந்தியன் கோல்டன் ஓரியோன்னு சொல்லுவாங்க. அதுல பிரதானமான நிறம் என்னன்னு பார்த்தோம்னா அந்த மஞ்சள் நிறமும் அந்த கருப்பு நிறமும் வந்து ஒரு பிரதானமான நிறம். அந்த பிரதானமான நிறங்கள் என்ன அப்படிங்கறத பாத்துக்கணும். அடுத்தது வெண்மார்பு மீன் கொத்தி, நம்ம வீட்டுக்கிட்ட ரொம்ப அடிக்கடி பார்க்கக்கூடியதுதான். அதோடைய மார்பு பகுதியில வெள்ளை நிறம் இருக்கும். அந்த அலகு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய குத்து ஈட்டி மாதிரி இருக்கும். பிரதான நிறங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா வெள்ளை நிறத்தையும் சொல்லலாம், அழகு சிவப்பான இருக்க சொல்லலாம். ஆனா பிரதானமா இருப்பது அந்த நீல நிறமும் அந்த பிரவுன் கலர், இந்த பழுப்பு நிறமும் வந்து ஒரு பிரதானமான நிறங்கள். இந்த பிரதானமான நிறங்கள்லாம் வந்து நம்ம கவனிச்சு வச்சுக்கணும். இதுவும் அந்த பறவைகளை அறிந்து கொள்வதற்காக அதுக்கான டூல்ஸ் இருக்கு, அந்த டூல்ஸ்ல வந்து நம்ம போட்டு அதை கண்டுபிடிக்கலாம். அடுத்தது ஓசை, இசை. ஓசையை வந்து கால்னு சொல்லுவோம், இசையை வந்து நம்ம சாங்னு சொல்லுவோம். இப்போ அந்த முதல்ல கேட்போம், இது வால் காக்கை, வால் நீளமா இருக்கனால இல்ல வால் காக்கை, இதோடைய குரல் கேட்போம். இது தையல் சிட்டு. இது தையல் சிட்டுன்னு ஏன் பேருன்னா காமன் டெய்லர் பேர்ட்னு சொல்லுவோம். இது வந்து இலைகளை தைப்பதனால இதுக்கு தையல் சிட்டுன்னு பேர். இதோட குரல் கேட்போம். மூன்றாவது பாக்குறது குண்டு கரிச்சான். அது குண்டா இருக்கும், கருப்பு கலர்ல இருக்கனால இதுக்கு குண்டு கரிச்சான் அப்படின்னு பேரு. இது வந்து பாடும், இதோட பாட்டை கேட்போம். இது மட்டும்தான் இந்த பறவைகளுடைய ஓசையா அப்படின்னா அது கிடையாது. அந்த வால்காக்கையை வந்து இதுக்கு இன்னொரு குரல் உண்டு, கொஞ்சம் இனிமையா கூட இருக்கும். முதல்ல வந்து அந்த கிளுகிழுப்புல இருந்த சத்தம் மாதிரி கேட்டுச்சு. இந்த தையல் சிட்டும் பலவிதமான குரல்களை எழுப்போம். இந்த குண்டு கரிச்சான் வந்து அழகாக பாடுறது, இனிமையாக பாடுறதுன்னு நம்ம பார்த்தோம். இவங்களுக்கும் வந்து ஒரு ஓசை உண்டு. அந்த ஓசை வந்து அந்த அளவுக்கு நம்ம காதுக்கு இனிமையாக இருக்காது. அந்த மாதிரி குரல், கால் அண்ட் சாங்ஸ், ஓசை, இசை, இது வந்து நம்ம கவனித்து வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு சமாச்சாரம்.
அடுத்தது நடத்தை. இந்த நடத்தைங்கிறது தான் வந்து ஒரு முக்கியமான ஒரு சமாச்சாரம். இந்த பிஹேவியர்ஸ் தான் வந்து ரசனைக்கு ரொம்பவுமே நல்லா இருக்கும். அதை வந்து கவனிக்கிறது வந்து ஒரு மிகவும் ஒரு ஆர்வத்தை தூண்டக்கூடிய சமாச்சாரம். இந்த கூட்டத்துல பாத்தீங்கன்னா உன்னிக்கொக்குகள் இருக்கு. இந்த மஞ்சள் அலகு உள்ளவங்கெல்லாம் உன்னிக்கொக்கு, இந்த கருப்பு அலகு இருக்கக்கூடியவங்க எல்லாம் வந்து அந்த சிறிய கொக்கு. இவங்க வந்து இந்த டிராக்டரை பின்தொடர்ந்து போறாங்க. இவங்க ஏன் பின்தொடர்ந்து போறாங்க அப்படிங்கறத வந்து ஒரு காரணத்தை பார்க்கணும். வழக்கமா அந்த உன்னிக்கொக்குகள் வந்து கால்நடைகள் பின்னாலே போகும். அந்த காரணம் வந்துருச்சு பாருங்க. இந்த டிராக்டர் போனதுக்கு அப்புறம் அதுக்கு நிறைய புழுக்களை வந்து அது மண்ணுல இருந்து எடுத்து விட்டுருது. இந்த பறவைகள் வந்து எந்த விதமான ஒரு கடினமான முயற்சியும் இல்லாம அந்த இரையை வந்து அதுங்க சாப்பிடுறாங்க. இது பாண்ட் ஹெரான், இந்தியன் பாண்ட் ஹெரான் என்று சொல்லக்கூடிய மடையான் கொக்கு. அது எப்படி அந்த உணவு வாய்க்குள்ள போட்டுக்குது பாருங்க. இது அரிவாள் மூக்கன் என்று சொல்லக்கூடிய கருந்தலை அரிவாள் மூக்கன். அவங்களும் வந்து சாப்பிடுறாங்க. ஆனா இவங்க வந்து இந்த டிராக்டரை தேடி போறது கிடையாது. டிராக்டர் போனதுக்கு அப்புறம் அவங்க வந்து இரையை எடுத்து சாப்பிடுறாங்க. அப்போ இந்த ஒரே இடத்துல இந்த உணவை தேடுகின்ற இந்த பறவைகள் ஒரு விதவிதமான ஸ்ட்ராட்டஜி என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைப்பாடு வந்து அவங்களுக்கு இருக்கு. தே ஆர் ஆல் ரீசன்ஸ் ஃபார் தேர் சக்சஸ்ஃபுல் ஃபோரேஜிங். ஒரு சிறப்பாக இந்த இரையை எடுப்பதற்கான ஒரு நல்ல ஒரு வழியாக தெரிகிறது. இப்போ வந்து நடக்கும் விதத்திலிருந்து ஆரம்பிப்போம். பிஹேவியர் நம்ம இமீடியட்டா பாக்குறது வந்து இந்த நடக்கும் விதம். எல்லா பறவைகளும் ஒரே மாதிரி நடக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா அதுல ஒரு பல வித்தியாசங்களை பார்க்கலாம். இந்த எல்லோ பில்டு பேப்லர்னு சொல்லுவாங்க. இது எப்பவுமே பார்த்தோன்னா குதிச்சு போகும். இது எல்லோ பில்டு பேப்லர் மட்டும் கிடையாது, பல பறவைகள் வந்து இந்த மாதிரி குதிச்சு போகும். மைனாக்களும் குதிச்சு போகும். இந்த குதித்தல், ஹாப்பிங் அப்படிங்கிறது வந்து ஒரு என்ன சொல்றது, நிலத்தில் நடக்கக்கூடிய ஒரு வழி. வாக்கிங். புறாக்கள் எல்லாமே பார்த்தோம்னா கொக்குகள், நீளக்கால் உள்ளவங்க எல்லாம் பார்த்தோம்னா நடந்து போறதை வந்து நம்ம பார்க்கலாம். இவங்க குதிக்கிறத வந்து நம்ம அதிகமா பார்க்கவே முடியாது. இந்த ஹாப்பிங் ஸ்டைல் வந்து இவங்களுக்கு இருக்காது. சில பறவைகள் பார்த்தோன்னா ஓடும். இது வந்து அந்த ஒரு உள்ளான். இந்த உள்ளான் வந்து பட்டாணி உள்ளான்னு சொல்லுவாங்க. இது எப்பவுமே ஓடிக்கிட்டே இருக்கும். இரையை வந்து ஓடி தேடும். ஒரு இடத்துல நிற்கும். அந்த இடத்த வந்து அந்த மண்ணை கிளறி அங்கிருந்து இரையை தேடும். ஸோ நடக்கும் விதத்திலையும் பலவிதமான குண வேறுபாடுகள் நம்ம பார்க்கலாம். கெயிட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பறக்கும் விதம். இந்த பறக்கும் விதமும் பாத்தீங்கன்னா எல்லா பறவைகளுக்கும் ஒரு வித்தியாசமான ஒரு பறக்கும் விதம் இருக்கும். அந்த ஆக்சிபிட்டர்னு சொல்லுவாங்க. இந்த வல்லூர் மற்ற பல பறவைகள் இருக்கு. அந்த வால்காக்கை எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு நீளமா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல இறகடித்து பறக்கும். அதுலயே இந்த இறகடித்து பறக்கும் பொழுதும் பாத்தீங்கன்னா ஃபிளாப் கிளைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இறகு அடிச்சுட்டு அப்புறம் அப்படி நேரா போகும். இந்த பியூட்டியஸ் என்று சொல்லக்கூடிய சில கழுகு வகைகள் பாத்தீங்கன்னா சோரிங் ஃபிளைட். அதாவது மேல தெர்மல்ஸ் வரும்பொழுது இந்த இறகை விரித்து ஒரு வட்டமா போயிட்டு இருக்கும். இந்த ஃபின்ச்சஸ், தேன் சிட்டு இதெல்லாம் பார்த்தோம்னா ஒரு வேவி பேட்டர்ன்ல அது பறக்கக்கூடியதை பார்க்கலாம். உட்பேக்கரும் அதே மாதிரி தான். உட்பேக்கர் பாத்தீங்கன்னா கீழே இறங்கி மேல வரும். இந்த ரெக்கையை அடிச்சுட்டு அப்புறம் ரெக்கையை மூடிட்டு திருப்பி கீழே வந்துட்டு திருப்பி மேலே ஏறி போகும். இந்த உட்பேக்கர்ஸ் பறக்கும் பொழுது பெரும்பாலான நேரம் வந்து ஒலி எழுப்பி கொண்டே பறக்கும். இந்த அண்ட்யூலேட்டிங் ஃபிளைட்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு வேவி பேட்டர்ன்ல போகும். இந்த காக்கைகள் வந்து பார்த்தோம்னா அது ஸ்ட்ரெயிட்டா இருக்கும். கண்டினியூஸ் ஃபிளாப்பிங் இருக்கும். இது வந்து இது ஒரு அம்சம். இந்த மாதிரி ஒவ்வொரு பறக்கும் விதத்திலையும் நம்ம வித்தியாசம் பார்க்கலாம். இந்த ரேவன் சொல்லுவாங்க. அதாவது அண்டங்காக்கையை விட பெருசா இருக்கக்கூடியது. அது ஸ்ட்ரெயிட்டா பறக்கும். அப்புறம் ஒரு சுத்தி அப்புறம் நேரா பறக்கும். இந்த மாதிரி ஃபிளாப்பிங் அண்ட் சோரிங். எங்கெல்லாம் வந்து ஒரு தெர்மல்ஸ் இருக்கோ, அதாவது மேல் நோக்கி எழும் காற்றுகள் இருக்கோ, அதுல வந்து அந்த சோரிங் பண்ணும். இந்த மாதிரி பறப்பதற்கான காரணங்கள் என்ன? இந்த நடத்தைகளை பார்க்கும் பொழுது நம்ம கேள்விகள் எழுப்பிக்கிட்டே இருக்கணும். அந்த கேள்விகள் வந்து எழுப்பினோம்னா எல்லா கேள்விகளுக்கும் பதில் இருக்கு. அந்த பதில் இணையதளத்துல இருக்கலாம், இல்ல உங்க நண்பர்கள் கிட்ட இருந்து நம்ம கத்துக்கலாம், இல்ல நிறைய புஸ்தகங்கள் படிக்கலாம். இது சம்பந்தப்பட்ட பல வீடியோஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த என்ன சொல்றது, அவங்களுடைய பிஹேவியர்ஸை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ கேள்விகள் வந்து நம்ம அதிகமாக களத்துல பார்க்கும் பொழுது நம்ம எழுப்பணும். பறக்கும் தோரணை, ஃபிளைட் பாஸ்டர்ஸ். சில பறவைகள், இது நத்தை கொத்தி நாரை. ஏன்னா நத்தையை வந்து தேடி இது உண்பதுனால இதுக்கு நத்தை கொத்தி நாரைன்னு பேரு. ஏசியன் ஓப்பன் பில். இந்த மாதிரி நாரைகள் பறக்கும் பொழுது அது பூநாரையா இருக்கலாம், இல்லைன்னா ஐபிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அரிவாள் மூக்கனா இருக்கலாம், இல்ல கரண்டி வாயன் என்று சொல்லக்கூடிய ஸ்பூன் பில்ஸா இருக்கலாம். அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கழுத்தை நீட்டிக்கிட்டு காலை வந்து உடலை விட்டு வெளியே நீட்டிக்கிட்டு பறக்கும். இதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறது ஒரு கேள்வி நம்ம மனசுல வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த சென்னாரின்னு சொல்லுவோம், இதெல்லாம் ஹெரன்ஸ் சொல்லுவாங்க. இந்த ஹெரன்ஸ்
அப்புறம் இக்ரெட்ஸ் இவங்கெல்லாம் பறக்கும்பொழுது இந்த கொக்குகள் வகைகள்லாம் பறக்கும்பொழுது பார்த்தோம்னா அந்த கழுத்தை வந்து மடக்கிட்டு பறக்கும், காலை வந்து பின்னாடி நீட்டிக்கிட்டு பறக்கும். அதனுடைய காரணம் என்ன? இதெல்லாம் வந்து பல நம்மளுடைய வெபினார்ஸ் நிறைய பண்ணியிருக்கோம். அதெல்லாம் வந்து இதை பத்தி சிறப்பாக விளக்கியிருக்கோம். இதெல்லாம் அப்சர்வ் பண்ணணும். அடுத்தது பொறிவல்லூர். இந்த பொறிவல்லூர் பறக்கும் பொழுது பார்த்தோம்னா அந்த கால்களை மடக்கி வச்சுட்டு பறக்கும். அது ஏன் இந்த நடுவுல ஏன் மடக்கி வச்சுட்டு பறக்குது? அது ஒரு அப்சர்வேஷன். அதற்கான கேள்விகள் எழுப்பலாம். இது பழுப்பு தலை காக்கை என்று சொல்லக்கூடிய பிரவுன் ஹெடட் கல். இவங்க பார்க்கும்பொழுது பாத்தீங்கன்னா கால்களை வந்து ஃபுல்லா அந்த ஃபெதர்ஸ்க்குள்ள வச்சுக்கணும். அது ஏன் அந்த மாதிரி பறக்குறாங்க? எல்லா நேரமும் இந்த மாதிரி ஃபெதர்ஸ்க்குள்ள வச்சுக்க மாட்டாங்க. பல நேரங்களில் இந்த மாதிரி ஃபெதர்ஸ்க்கு உள்ள கால்களை மடக்கி கொண்டு போறாங்க. அதற்கான காரணங்கள் என்ன அப்படிங்கறதெல்லாம் வந்து தேட தேட வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நீந்தும் விதம். நம்ம வந்து வாத்துகள் நீந்துறதை பார்த்திருக்கோம், இந்த பாம்புத்தாரா நீந்துறதை பார்த்திருக்கோம், இந்திய நீர்க்காகம் என்று சொல்லக்கூடிய கார்மோரன்ஸ் இவங்க நீந்துறதெல்லாம் பார்ப்போம். இந்த நீந்துறதை பார்க்கும்பொழுது கவனிச்சோம்னா இந்த புள்ளி மூக்கு கூழைக்காடா, இதோடைய மூக்குல வந்து புள்ளிகள் இருக்கும், அதனால இது புள்ளி மூக்கு கூழைக்காடான்னு சொல்றாங்க. இவங்க பறக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் 90% உடம்பு வந்து நீருக்கு மேல இருக்கும். வாத்துகளுக்கு கூட பொதுவா இந்த மாதிரி தான் இருக்கும். அதுவே இந்திய நீர்க்காகம் இல்லைன்னா அவங்களை சார்ந்த நீர்க்காகங்கள்லாம் வந்து நீந்தும் போது பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 80% வந்து உடம்பு வந்து தண்ணிக்குள்ள போயிடும். சில சமயம் 90% கூட தண்ணீருக்குள்ள அமுங்கித்தான் அந்த உடம்பு இருக்கும். கழுத்தை வெளியில நீட்டிக்கிட்டு நீந்தும். இந்த மாதிரி நீந்துறதுக்கான காரணம் என்ன? அந்த காரணங்கள் தேடும் பொழுது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பாம்பு தாரை பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 100% உடம்பு வந்து நீருக்குள்ளதான் இருக்கும். அது கழுத்து மட்டும் வெளியில அப்படி நீட்டிக்கிட்டு தண்ணீருக்குள்ள நீந்தும். ஸோ நீந்தும் விதங்கள்லையும் பலவிதமான ஸ்டைல்ஸ் உண்டு. கிட்டத்தட்ட எல்லா பறவைகளுமே நீந்தும். அதுக்கான உடற்கூறு அமைப்புகள் அவங்களுக்கு உண்டு. அதெல்லாம் வந்து அவதானிக்க வேண்டிய ஒரு விஷயங்கள். இந்த கூடு அமைக்கும் முறைகள், நெஸ்டிங் பிஹேவியர்னு சொல்லுவாங்க. அது வந்து இது ஒரு நல்ல ஒரு படம். இது வந்து ஒன்னொன்னையும் நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும். அதை பத்தி நம்ம இந்த நிகழ்ச்சியில அதிகமா விளக்க போறது இல்லை, ஒரு சில குறிப்புகள் மட்டும் சொல்றேன். இதுவே இந்த அண்டார்டிகால இருக்கக்கூடிய இந்த பென்குயின்ஸ் பாத்தீங்கன்னா அது வந்து கூடே அமைக்காது. அதோடைய கால் மேலேயே வந்து அந்த முட்டையை வச்சு அடை காக்கும். இந்த ஃப்ளோட்டிங் வெஜிடேஷன்ஸ், இந்த முக்குளிப்பான் வந்து பார்த்தோம்னா நீர்ல மிதக்கக்கூடிய தாவரங்கள்ல வந்து கூடு அமைக்கும். அதுவே பூனாரைகள் வந்து மண்ணை சேர்த்து வச்சு ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி பண்ணும். இது வந்து அந்த கிராப் ஃப்ளவர்னு சொல்லுவாங்க. அந்த கிராப் ஃப்ளவர் நண்டு திண்ணின்னு சொல்லுவாங்க. அது வந்து தரையில வந்து துளை அமைக்கும். இது மெகாபாட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்தமான்லாம் இருக்கு, நிக்கோபார்லாம் இருக்கு. அந்த மெகாபாட்ஸ் வந்து காய்ந்த அழுகி போற இலைகள் எல்லாம் வச்சு ஒரு பெரிய ஒரு மலை மாதிரி வச்சு அதுல முட்டையிடும். சில பேர் அப்படியே தரையில வெறுமனே முட்டையிடுவாங்க. சில பேர் கேவிட்டி டுவெல்லர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, மரத்துல துளையிடும். ப்ரூட் பாரசைட்ஸ் வந்து இந்த குக்கூஸ் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து கூட கட்டாது. அப்புறம் சில பேர் வந்து ஒரு டோம் நெஸ்ட் பண்ணுவாங்க. நாரைகள் வந்து இந்த பிளாட்ஃபார்ம் நெஸ்ட்னு சொல்லுவாங்க, அந்த மரத்துக்கு மேல டாப்ல வந்து கூடு கட்டும். சில பேர் வந்து கப்ஸ்லயே விதவிதமான கப்பு உண்டு. இது நம்ம பாயா வீவர் என்று சொல்லக்கூடிய தூக்கணாங்குருவி இந்த பெண்டன்ட் நெஸ்ட் தொங்கக்கூடிய ஒரு கூட்டை அமைக்கும். அப்புறம் ஃபாலியேஜ் சப்போர்ட்டட் கப்புன்னு சொல்லுவாங்க. அதை இலைகளை வைத்து தையல் சிட்டு வந்து தைத்து ஒரு கப்பு மாதிரி பண்ணி அதுக்குள்ள கூட அமைக்கும். இந்த அட்ஹரண்ட் கப்புன்னு சொல்றது வந்து இந்த மலை முகடுகள்ல இந்த ஸ்வாலோஸ் வந்து என்ன பண்ணோம்னா, அந்த ஸ்வாலோஸ் சொல்றது வந்து தகைவிலான்கள் வந்து மண்ணை வச்சு இந்த மாதிரி ஒரு அமைப்பை வச்சு அதுல வந்து முட்டையிடும். வல்லூர்கள்லாம் பார்த்தோம்னா, அந்த பொறி வல்லூர்லாம் பார்த்தோம்னா லெட்ஜ் அந்த மலை முகடுகள்ல மேல வந்து சில சமயம் வீடுகள் கூட கட்டும். அதெல்லாம் மீன்கொத்திகள் வந்து மண் சுவற்றுல வந்து ஓட்டையிட்டு கூடு கட்டும். இந்த மாதிரி பலவிதமான கூடமைப்பு முறைகள், நெஸ்டிங் பிஹேவியர்ஸும் நம்ம வந்து அவதானிக்கலாம். இறை தேடும் விதம், இந்த ஃபாரேஜிங் ஸ்டைல்ஸ் நம்ம சொல்லியிருக்கோம். ஒவ்வொரு பறவைகளுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு தனித்துவம் இருக்கும். அந்த உடல் அமைப்பு, அந்த அலகின் அமைப்பு, வாழும் இடம், இதெல்லாம் சார்ந்து வந்து இவங்க பலவிதமான இறை தேடும் முறைகள் இருக்கும். நம்ம வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு ட்ரெய்லர் மாதிரி சில விஷயங்கள் தான் சொல்றோம். இந்த மாதிரி பலவிதமான ஸ்டைல்ஸ், பிஹேவியரல் ஸ்டைல்ஸ் உண்டு. இப்ப கருப்பு வெள்ளை மீன் கொத்தி வந்து நிலை கொத்தி பறக்கும், இந்த ஹாவரிங் ஃபிளைட்னு சொல்லுவாங்க. நிலை கொத்தி பறந்து கீழே வந்து பார்க்கும், அங்க மீன்கள் இருக்கிறத பார்த்துட்டு அது டக்குன்னு டைவ் அடிச்சு அங்கேருந்து வந்து அந்த மீனை பிடிக்கும். அப்ப இவங்களுக்கு ஏன் அந்த கருப்பு வெள்ளையில வந்து உடம்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி. அதுவே நீலவால் பஞ்சுருட்டான்னு பார்த்தோம்னா இந்த பூச்சிகளை வந்து அப்படி அந்த ஒரு ஏரோப்ளேன் மாதிரி பறந்து போய் வந்து அந்த பூச்சிகளை பிடிச்சு வந்து ஒரு இடத்துல வந்து உட்காந்து அந்த இரைகளை உண்ணும். இதுவே பூச்சிகளை பிடிக்கும் பல பறவைகள் இருக்கு. அந்த
ஸ்விஃப்ட்ஸ் அண்ட் ஸ்வாலோஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த தகைவிலான்கள், உழவரான்கள்லாம் பார்த்தோம்னா அந்த பூச்சி கூட்டங்கள் வந்து வானத்துல இருக்கும். அப்படியே வாயை திறந்துட்டே போய் அந்த பூச்சிகளை பிடிப்பாங்க. பொன்முதுகு மரங்கொத்தி, இந்த மரத்தை கொத்தி கொத்தி அது வந்து அந்த ஓட்டையிட்டு அதுக்குள்ள இருக்கக்கூடிய புழுக்களை, பூச்சிகளை வந்து எளியில் எடுத்து சாப்பிடும். இவங்களோட உடல் அமைப்பும் அதுக்கு ஏத்த மாதிரி இருக்கும். அந்த மரத்துல பாருங்க, இந்த வாழை வச்சு சப்போர்ட் பண்ணிட்டு எப்படி உட்காந்துருக்கு பாருங்க, கால் எப்படி வச்சுட்டு இருக்கு பாருங்க. ஸோ இதெல்லாம் கவனிக்க வேண்டிய ஒரு அம்சம். வாத்துகளுக்கும் பலவிதமான இறை தேடும் முறைகள் உண்டு. இது ஊசிவால் வாத்து, இதுக்கு பேரு வந்து அப்பெண்டிங்னு சொல்லுவாங்க. அந்த அப்படியே தண்ணிக்குள்ள தலைகீழ போயிட்டு அந்த நீருக்கு அடியில இருக்கக்கூடிய தாவரங்கள், புழு பூச்சி வகைகளை எடுத்து சாப்பிடும். இந்த நாரைகள், சங்குவளை நாரை என்று சொல்லக்கூடிய பெயிண்டட் ஸ்டார்க், இவங்க வந்து வாயை திறந்துட்டு அப்படியே அலைஞ்சிட்டே போவாங்க நீர்ல. அப்ப வாயில ஏதாவது மீன்கள் ஏதாவது வந்ததுன்னா அதை பிடிச்சு சாப்பிடும். அதுவே கொக்குகள், இந்த மடையான் கொக்குகள் ஒரு உதாரணம். இந்த மடையான் கொக்குகள் பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல உட்கார்ந்து இருந்து அப்படியே அந்த மீன் வரும் பொழுது அதை பிடிச்சு சாப்பிடும். இந்த ஓடு மீன் ஓட ஒரு மீன் வரும் அளவும் வாடி இருக்குமாம் கொக்குன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. இவங்கெல்லாம் வந்து என்ன சொல்லுவோம், ஆம்புஷ் பிரெடேட்டர்னு சொல்லுவாங்க. இருந்த இடத்துல அப்படியே பதுக்கி இருந்துட்டு அந்த மீன்கள் மேல வரும்பொழுது அவங்கள வந்து பிடிச்சு சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி இறை தேடும் முறைகள் பல விதமாக இருக்கும். இணை கவரும் விதம், காட்ஷிப் பிஹேவியர், இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்ட். இந்த இணையை வந்து எல்லா பறவைகளும் பலவிதமான ஸ்ட்ராட்டஜிஸ் வச்சிருக்கும். அதை வச்சு தன்னுடைய பேடையை வந்து கவர முயற்சி செய்யும். இது சங்குவளை நாரை பாத்தீங்கன்னா இந்த பீக் டேப்பிங் சொல்லுவாங்க. இந்த ரெண்டு அலகை வச்சு ரெண்டும் தட்டி 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 ஒண்ணுக்கு ஒண்ணு வந்து அந்த கோர்ட்ஷிப் பிஹேவியர் காட்டும். இந்த பனங்காடைக்கு வந்து இந்தியன் ரோலர்னு பேர். இது நம்ம வந்து பொதுவா ரோட்ல எல்லாம் போகும்போது அந்த வயர்ல எல்லாம் உட்காந்துருக்கும். அப்புறம் பனைமரம் இருக்கிற இடத்துல எல்லாம், அது செத்து போன பனைமரம் இருக்கிற இடத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அந்த ஏற்கனவே இருக்க தொலைல வந்து அவங்க கூடு கட்டுவாங்க. இதுக்கு ஏன்டா ரோலர்னு பேருன்னா, இந்த இணை சேரும் காலங்கள்ல இந்த பறவைகள் என்ன செய்யும்னா வானத்துல பறந்து போய் தலைகீழ அப்படி ரவுண்ட் அடிக்கும். அந்த இனப்பெருக்க காலத்துல இந்த பிஹேவியரை நம்ம பார்க்கலாம். அதுதான் வந்து அந்த ரோலருங்கிற பேர் வந்து அதுல இருந்து தான் வந்தது. மயில் நம்ம சொல்லவே வேண்டியதில்லை, மிகவும் அழகான இந்தியாவின் தேசிய பறவை. பலவிதமான வண்ணங்கள், ஒரு பேட்டர்ன்ஸ் உள்ள ஒரு தோகையை வந்து விரிச்சு அது நாட்டியமாடி தன்னுடைய இணையை கவரும். அப்போ அந்த கலர்ஸ் இல்லைன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா இந்த கிரேட் இக்ரேட், இது வந்து ஒரு வெண்கொக்கு. அவங்களும் இந்த இனப்பெருக்க காலத்துல ஒரு தூவி இறகுகள்னு சொல்லுவாங்க. அந்த தூவி இறகுகள் இனப்பெருக்க காலத்துல வரும். அது வரும்பொழுது அந்த தூவி இறகை வந்து விரிச்சு தன்னுடைய இணையை வந்து கவர முயற்சி செய்யும். தூக்கணாங்குருவி எல்லாம் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ஒரு அமைப்பு ஒன்று பண்ணியிருப்பாங்க. இது வந்து கூடின் ஆரம்ப நிலை தான். இந்த அமைப்பை வந்து வச்சு அந்த பேடைகள் வந்து ஆஹா இவர் நல்ல சிறப்பான ஒரு இணையாக இருக்கும், ஏன்னா இந்த டிசைன் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வருவாங்க. அந்த மாதிரி வந்த உடனே இவங்க அது கூட அமைத்து இனப்பெருக்கம் செய்வாங்க. சில பறவைகள், இது ஒரு உதாரணத்துக்கு இந்த சிறிய மீன் கொத்தி, காமன் கிங் ஃபிஷர் வச்சிருக்கேன். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஆண் பறவைகள் வந்து ஒரு இரையை எடுத்துக்கொண்டு வந்து தன்னுடைய பேடைக்கு கொடுத்து அந்த இணையை கவரும். இதை தவிர ஒரு மிஸ்லேனியஸ் பிஹேவியர்ஸ், இதெல்லாம் வந்து ஒரு 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 கொஞ்சமா நான் வந்து காமிச்சிருக்கேன். பறவைகள் வந்து ஃபெதர் கேர்ன்னு சொல்லுவாங்க. பறக்கிறது, சாப்பிட்றது, தூங்குறதை தவிர தன்னுடைய இறகுகளை வந்து பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கு. அதுல வந்து உண்ணிகள்லாம் இருந்தால் அதெல்லாம் எடுக்கணும். அதுக்காக அது அவங்க செய்யற ஒரு பிஹேவியர். இது வந்து பச்சைக்கிளி ப்ரீனிங்னு சொல்லுவாங்க. இது வந்து ஆலோ ப்ரீனிங் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி. அதாவது தன் இனத்தை சார்ந்த மற்றவர்களோட இருந்து அந்த மாதிரி தனக்கு எங்கெல்லாம் வந்து ஒரு அரிப்பு இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது போய் காட்டும். அந்த மற்ற பறவைகள் வந்து அதுல இருந்து அந்த இரைகளை வந்து ப்ரீனிங் செஞ்சு விடும். இது வந்து ஆலோ ப்ரீனிங் அப்படின்னு சொல்லக்கூடிய பிஹேவியர். கிட்டத்தட்ட எல்லா பறவைகளுமே வந்து குளிக்கும். இது காகங்கள் வந்து கூட்டமா வந்து நீர்ல குளிக்குது. இந்த நீர்ல ஏன் குளிக்குது, குளிக்க வேண்டிய தேவை என்ன அப்படிங்கறதெல்லாம் வந்து தேடலாம். பாம்புத்தாரா இந்த குளிச்சுட்டு நீர்ல மூழ்கி மீனை எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த பாம்புத்தாராவுக்கு ஒரு குணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த இறகுகளை வந்து விரிச்சு அதை வந்து காய வைக்கும். இந்த பாம்புத்தாரா மட்டும் இல்ல, இந்த நீருக்குள்ள மூழ்கி வெளியில வரக்கூடிய கார்மோரான்ஸ் அது கூட இந்த மாதிரி செய்யும். இவங்களுக்கு மட்டும் ஏன் இந்த காய வைக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு கேள்வி. அப்படியே நம்ம கீழே வரோம். அந்த புச்சர் பேர்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு கீச்சான். இந்த கீச்சானுடைய பழக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தன்னுடைய இரையை எடுத்துக்கொண்டு வந்து இந்த முள்ளுலயோ அந்த வேலிகள்லாம் வச்சிருந்தோம்னா அதுல இருக்கிற முள்ளுல கூட அந்த இரையை வந்து குத்திட்டு அதை கிழிச்சு ஒரு கசாப் கடைக்காரர் மாதிரி அதை கிழிச்சு எடுத்து அது உண்ணக்கூடிய ஒரு பிஹேவியர். இது வந்து கொக்கு, சாம்பல் நாரைன்னு சொல்லக்கூடிய அந்த கொக்கு வந்து இந்த ஒரு யோகா போஸ்டர் மாதிரி உட்காந்துருக்கு. இது சூரியனை நோக்கி உட்காந்துருக்கும். இது வந்து சன்னிங்னு பேரு. இந்த மாதிரி சன்னிங் பண்ணும்பொழுது, சூரிய வெளிச்சம் படும்பொழுது அந்த இறகுகளுக்குள்ளே ஒளிந்திருக்கக்கூடிய உண்ணிகள் வந்து வெளியே வரும். அதை வந்து அந்த உண்ணிகளை எடுப்பதற்காக இந்த மாதிரி சன்னிங் செய்யுது.
அப்படியே இந்த பிளாக் ட்ராங்கோ என்று சொல்லக்கூடிய ரெட்டைவால் குருவி பார்த்தோம்னா இது ஆன்டிங்னு ஒரு பிஹேவியர். அதாவது எறும்பு புத்து மேல உட்காந்து அந்த ரெக்கையை விரிச்சுட்டு உட்காந்துரும். அது எந்த மாதிரி எறும்பு புத்துக்கு போகுதுன்னா, இந்த சில எறும்புகளுக்கு வந்து ஒரு அமிலம் வந்து சுரக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு. ஒரு கொடுக்கு இருக்கும். வாயால கடிக்காம கொடுக்கால கொட்டக்கூடிய எறும்புகள் உண்டு. அவங்களும் வந்து ஃபார்மிக் ஆசிட் வந்து ஸ்ப்ரே பண்ணுவாங்க. அந்த ஃபார்மிக் ஆசிட் இறகுகள்ல படும் பொழுது உள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கிற அந்த உண்ணிகள் வந்து வெளியே வந்துடும். அதனால இந்த உண்ணிகளை அழிக்க முடியும். அதை தவிர ஒத்தை காலில் தவம் செய்யற வந்து கொக்குகள் எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். பல பறவைகள் அந்த மாதிரி செய்யும். ஒரு காலை வந்து மடக்கி வச்சுட்டு ஏன் நிக்குது? இது வந்து தெர்மோ ரெகுலேஷனுக்காக, உடல் சூட்டை பாதுகாப்பதற்கான ஒரு முயற்சி. இந்த மாதிரி ஒவ்வொரு நடத்தைகளையும் நம்ம கவனிக்கும் பொழுது பலவிதமான அதிசயங்களை வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியும். வாழ்விடம், பறவைகளுடைய வாழ்விடம் வந்து பல தரப்பட்டது. அது எல்லா இடத்துலயும் இருக்கும். மனிதர்கள் சார்ந்த இடத்துலயும் இருக்கும், நீர்நிலைகள்ல இருக்கும், மலைகள்ல இருக்கும், பனிகள்ல இருக்கும், பாலைவனத்துல இருக்கும். இது வந்து நீலவால் இலைக்கோழி என்று சொல்லக்கூடிய ஃபெசன்டெயில் ஜக்கானா. இது இந்த தாமரை இலைகள், அப்புறம் நீர்ல முதக்கக்கூடிய பெரிய பெரிய இலைகள் இருக்கிற தாவரத்து மேல இதுதான் அவங்க இருக்கக்கூடிய ஒரு வாழ்விடம். வல்லூர் பார்த்தோம்னா நம்ம வீட்டு தோட்டம் இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் வந்து அவங்க இருப்பாங்க. அர்பன் கார்டன்ஸ் ப்ரிடாமினா வந்து பார்த்தோம்னா இந்த வல்லூருடைய வாழ்விடம். சிட்டுக்குருவி வந்து நம்ம வீட்டுக்கிட்டே இருக்கும். இப்ப இந்த சிட்டுக்குருவிகள் வந்து நம்ம வீட்டுக்கிட்ட இல்லாத காரணம் அது பல பல ரீசன்ஸ் இருக்கு. ஆனா இது எப்பவுமே மனிதர்கள் வாழும் இடத்தை சார்ந்தே இருக்கும். ஏன்னா மனிதர்கள் வந்து தூக்கி போடுற உணவு வகைகள் எல்லாம் உண்டு வாழக்கூடிய ஒரு தன்மை வாய்ந்தது. அப்படியே அந்த கல்குருவி இந்தியன் கோர்சர் பார்த்தோம்னா ஒரு வறண்ட இடங்கள்ல வந்து இவங்களை பார்க்கலாம். புதர்கள் இருக்கிறது, இல்லைன்னா ஒரு ஒரு வறண்ட ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு டெசர்டட் பிளேஸ்லாம் வந்து இந்த கல்குருவிகள் இந்தியன் கோர்சஸ் வந்து நம்ம பார்க்கலாம். இது நீல பூங்குருவி, ப்ளூ ராக் த்ரஷ். பாறைகள்ல என்ன இருக்கும் அப்படிங்கிறது வந்து நம்ம பல பேர் யோசிப்போம். அந்த பாறைகளுக்கு இடையே இருக்கக்கூடிய பலவிதமான பூச்சிகளை உண்டு வாழக்கூடிய திறன் வாய்ந்தது இந்த ப்ளூ ராக் த்ரஷ். உன்னிக்கொக்கு நம்ம முதல்ல பார்த்தோம், டிராக்டரை ஃபாலோ பண்ணிட்டு இருந்த உன்னிக்கொக்கு. கால்நடைகள் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா இது அதிக அளவுல இந்த உன்னிக்கொக்குகள் வந்து நடமாட்டத்தை பார்க்கலாம். ஏன்னா அந்த கால்நடைகள் நடக்கும்பொழுது பறக்கக்கூடிய பூச்சிகளையும் பிடித்து உண்ணக்கூடிய ஒரு திறன் வாய்ந்த மாதிரி பலவிதமான வாழ்விடங்கள் வந்து பறவைகள் இருக்கு. இதெல்லாம் பத்தியும் நம்ம பல வெபினார்ஸ்ல எல்லாம் இருக்கு. இணையதளத்திலையும் இதை பத்தி நிறைய செய்திகள் இருக்கும். ஸோ வாழ்விடம் கவனிப்பது அதுவும் வந்து ஒரு முக்கியமான ஒரு சமாச்சாரம். தேதி நேரம் நம்ம முதல்ல சொன்னோம். இந்த தேதியும் நேரமும் வந்து ரொம்ப முக்கியமான சமாச்சாரம். இப்ப இந்த படத்துல இருக்கிறது தகைவிலான் என்று சொல்லக்கூடிய பாண்ட் ஸ்வாலோ, கூட்டமா தான் இருக்கும் இவங்கெல்லாம். அதே மாதிரி இந்த இடத்துல இருக்கிறது சூறைக்குருவி, ரோசி ஸ்டார்லிங் என்று சொல்லக்கூடிய ஒரு வலசை வரக்கூடிய ஒரு பறவை. இது வந்து இந்தியாவில இமாலயத்துல இருந்து இங்க வலசை வருது. இவங்கெல்லாம் வந்து யூரோப்ல இருந்து நம்ம நாட்டுக்கு வலசை வராங்க. இவங்க எப்போ வருவாங்கன்னு பார்த்தோம்னா அந்த அவங்களுடைய வாழ்விடம், அதாவது அவங்க இனப்பெருக்கம் செய்யும் இடத்துல வந்து சூழல் வந்து கொஞ்சம் மோசமா இருந்துச்சுன்னா, இறை கிடைக்காது என்ற நிலையில வந்து அவங்க வந்து தென்னோக்கி பறந்து வருவாங்க. அந்த மாதிரி வரக்கூடிய நேரத்துலதான் வந்து நம்ம இவங்களை வலசையில பாக்குறோம். அதுக்கு குறிப்பா வந்து நம்ம அக்டோபர் மாசத்துல இருந்து ஆரம்பிச்சு ஒரு ஏப்ரல் வரைக்கும் இவங்க இருப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்க பிரிஞ்சு போயிடுவாங்க. சில சமயம் தங்கி இருப்பவர்களும் உண்டு, விதி விலக்குகள் உண்டு. நம்ம எப்பவுமே இந்த பறவைகளை பத்தி பேசும்பொழுது 2 விஷயம் கவனிக்கணும். ஒண்ணு வந்து விதி, அந்த விதிகள் இருந்தால் அது பெரும்பாலான பறவைகளுக்கு பொருந்தும், அதுக்கு விதி விலக்குகளும் இருக்கும். இப்ப ராப்பக்கி, இது இந்தியன் நைட் ஜார்ன்னு சொல்லுவோம். இவங்களை வந்து பார்க்கணும்னா நம்ம இரவு நேரத்துல மட்டும்தான் போக முடியும். இவங்களை வந்து பகல்ல பார்ப்போம், இவங்களை இரவு நேரத்துல மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும். இந்த ஊதாப்பிட்ட தேஞ்சிட்டு பர்பிள் ட்ரம்ப்ட் சன்பேர்டு பார்த்தோம்னா இவங்க எப்பவுமே நாள் பூரா பார்க்கலாம். ஆனாலும் இந்த பறவைகளுக்கு வந்து ஓய்வெடுக்கும் நேரம் உண்டு. அந்த ஓய்வெடுக்கும் நேரத்துல வந்து அவங்க இருக்க மாட்டாங்க. குறிப்பா ஒரு 10-11 மணிக்கு மேல வெயில் நல்லா ஏறிடுச்சுன்னா அதுல இருந்து ஒரு 2-3 மணி வரைக்கும் வந்து ஓய்வெடுக்கும் நேரம் உண்டு. அதனால நேரமும் வந்து ஒரு முக்கியமான சமாதானம். இதையும் குறிச்சு வச்சுக்கணும். ஏன்னா இந்த நேரம் வந்து சொல்லும் பொழுது, காலம் வந்து சொல்லும் பொழுது நம்ம பறவைகளை என்ன என்று இனம் கண்டுபிடிக்க அந்த டூல்ஸ்ல வந்து அது ரொம்ப உபயோகமாக இருக்கும். பேர்ட் டோபோகிராஃபி, பறவையின் உடல் பாகங்கள். இது ஒரு ஸ்டாண்டர்ட் பறவைன்னு எடுத்து நம்ம சிட்டுக்குருவி வச்சு விளக்கி இருக்கோம். இது ரொம்ப முக்கியமான ஒரு சமாச்சாரம் என்னன்னா, இந்த அந்த உடம்புல இருக்கக்கூடிய அங்கங்களின் பெயர்களை நம்ம தெரிஞ்சுக்க வச்சுக்க வேண்டியது அவசியம். ஏன்னா பல பறவைகளை பத்தி விளக்குற புஸ்தகங்கள்லாம் வந்து இந்த அங்கங்களை வச்சுதான் அந்த பறவையை வந்து விவரிச்சிருப்பாங்க. ஸோ அதுக்காக நம்ம அதை தெரிஞ்சுக்கணும். நமக்கு இங்கிலீஷ்லயும் அந்த பேரு தெரிஞ்சுக்கிறது கொஞ்சம் நல்லது. ஏன்னா தமிழ்ல அந்த அளவுக்கு நிறைய டாக்குமெண்ட்ஸ் புஸ்தகங்கள்லாம் இல்லை இந்த மாதிரி பறவைகளை பத்தி விளக்கக்கூடிய
புஸ்தகங்கள்லாம் இல்லை, அட்வான்ஸ் லெவல்ல எல்லாம் புஸ்தகங்கள் இல்லை. இட்ஸ் ஒர்க் இன் ப்ராக்ரஸ். நிறைய பேர் முயற்சி செய்யறாங்க. ஸோ அது வரைக்கும் நமக்கு வந்து ஆங்கில பெயர்களும் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. இப்போ பறவையோட உடம்புக்கு வருவது சிட்டுக்குருவி, ஆண் சிட்டுக்குருவி. தலையிலேருந்து ஆரம்பிப்போம். தலையுடைய மேல் பகுதிக்கு வந்து கிரவுன் அப்படின்னு பேரு, உச்சந்தலைன்னு பேரு. பல பறவைகளுக்கு இந்த கிரவுன்லயும் ஃபெதர்ஸ் இருக்கும், இந்த சின்னானுக்கெல்லாம் இருக்கிற மாதிரி. இதுக்கு மேல இந்த கோழிகளுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு அந்த கோம்னு சொல்லுவாங்க, அது மாதிரி சதை பகுதியும் இருக்கும். ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு ஏரியா கிரவுனு. அப்புறம் கண்ணுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த புருவ பகுதிக்கு பேர் சூப்பர் சிலியம் அப்படிங்கிற வார்த்தையை வந்து யூஸ் பண்ணுவாங்க. அது ப்ரோன்னு கூட சொல்லலாம். அது புருவம். ஹெட் அப்படிங்கிறது இதுதான் வந்து ஃபுல் பகுதி தான் வந்து தலை. இயர் கவர்ட்ஸ், இந்த இடத்துல பறவைகளுக்கு வந்து ஒரு காது ஓட்டை ஒன்று இருக்கும். அந்த காது ஓட்டை இறகுகளால மூடி இருக்கும். அந்த இயர் கவர்ட்ஸ் என்பது செவி மறை இறகுகள். இந்த கவர்ட்ஸ் அப்படின்னாலே மறை இறகுகள் அப்படின்னு பேரு. நேப் அப்படிங்கிறது வந்து இந்த பிடரி, இந்த பிளாக் நேப்ட் மொனார்க். இந்த பிடரியில வந்து ஒரு கருப்பு இருக்குனால அந்த பறவைக்கு பேர் பிளாக் நேப்ட் மொனார்க்னு பேரு. இந்த பிடரி பகுதிக்கு பேரு நேப்பு. இந்த பின்னாடி இருக்கிற அந்த முதுகு கொஞ்சம் மேல இருக்கிற இடத்துக்கு பேரு மேண்டில் அப்படின்னு பேரு, மேல் முதுகு. ஸ்கேப்புலார்ங்கிறது வந்து நம்மளுடைய தோள்பட்டை. ஸோ அந்த ஸ்கேப்புலார்ல இருக்கக்கூடிய இறகுகள், அந்த தோள்பட்டையில இருக்க இறகுகளுக்கு பேரு ஸ்கேப்புலார்ஸ்னு பேரு. பேக், இதுதான் பின்பகுதி. பேக் என்பது அந்த முதுகை குறிப்பது. இந்த இறகுகளுக்கு வருவோம். இந்த முதன்மை இறகுகள் அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா, இதுதான் வந்து பறப்பதற்கு மிகவும் ஃபார்வர்ட் த்ரஸ்ட்னு சொல்லுவாங்க, அதுக்கு தேவையான இறகுகள். அதுக்கப்புறம் வந்து இந்த டெர்ஷியல்ஸ்ங்கிறது வந்து அந்த இறகு, அந்த சிறகுடைய கடைசியில இருக்கும் அந்த இறகுகள் வந்து டெர்ஷியல்ஸ்னு பேர். அது மூன்றாம் நிலை இறகுகள். அதுக்கப்புறம் ரம்ப் என்று சொல்லக்கூடிய இந்த இடம் வந்து பிட்டத்தை குறிப்பது. அந்த பர்பிள் ரம்ப் சன்பர்ட்னு சொன்னோம் இல்லையா, அது வந்து அதோடைய பிட்டம் வந்து அந்த ஒரு ஊதா நிறத்துல இருக்கிறதுனால அந்த ரம்ப் என்ற பெயர். இந்த வாலு, அந்த வாலுக்கு மேல இருக்கக்கூடியது வந்து அப்பர் டெயில் கவர்ட்ஸ், அதாவது வாலின் மேல் இறகுகள் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. அப்புறம் வாலின் கீழ் அடிப்பகுதியிலையும் வந்து சில இறகுகள் உண்டு. அதுக்கு வந்து அண்டர் டெயில் கவர்ட்ஸ், டெயிலுக்கு அண்டர் டெயில் கவர்ட்ஸ். அந்த ஏனஸ், அந்த குதம் இருக்கிற பகுதியில் இருக்கிறது வெண்ட்னு பேரு, அது குதம்னு பேரு. இப்ப சில சின்னான்கள் வந்து அந்த இடத்துல சிவப்பு நிறத்துல வந்து நிறம் இருக்கும், சிவப்பு கலர் ஃபெதர்ஸ் இருக்கும். அதனால வந்து அதுக்கு செங்குத சின்னான் அப்படின்னு பேரு. தை இறகுகளுக்குள்ள மடங்கி இருக்கும். அது நம்மளால அதிகமா பார்க்க முடியாது. இது காலுக்கு வந்து டார்சஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இந்த டார்சஸ் அப்படிங்கிறதுக்கு ஒரு பேர் காரணம் இருக்கு. இது ஏன் அந்த டார்சஸ் அப்படின்னு பேரு, அதை வந்து நீங்க பின்னாடி தெரிஞ்சுக்கலாம். முதல்ல இது வந்து அடிப்படையை மட்டும் பார்த்துக்கலாம். அப்புறம் பாதம், இந்த பாதம்னு சொல்லும்போது இந்த ஆக்சுவலி டோஸ் தான் இதெல்லாம். அந்த டோஸ்ல வந்து பலவிதமான மாடிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்கும், அதை வந்து நம்ம பார்ப்போம். அந்த பிரைமரி ஃபெதர்ஸ் பார்த்தோம், இது முதன்மை இறகுகள். அதுக்கு அடுத்தது இருக்கிறது வந்து செகண்டரி ஃபெதர்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த செகண்டரி ஃபெதர்ஸ் தான் வந்து பறவைக்கு மேல் நோக்கி எழும்புறதுக்கான அந்த உந்தத்தை கொடுக்கறது. வயிற்று பகுதிக்கு பேரு பெல்லி, பிளாங்க் சைடுக்கு பேரு பிளாங்க் அப்படின்னு பேரு. கிரேட்டர் கவர்ட்ஸ், அந்த முதல்ல இருக்க முதன்மை இறகுகளை மூடி இருக்கக்கூடிய பெரிய மறை இறகுகள், அதுதான் வந்து கிரேட்டர் கவர்ட்ஸ். கவர்ட்ஸ்னால மறைக்கிறது. இந்த கிரேட்டர் கவர்ட்ஸ் உடைய அடிப்பாகத்தை மறைப்பது அந்த மீடியன் கவர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மீடியன் கவர்ட்ஸ் உடைய அடிப்பாகத்தை மறைப்பது லெஸ்ஸர் கவர்ட்ஸ், சிறிய மறை இறகுகள். இந்த பிரஸ்ட்ங்கிறது மார்பை குறிக்கிறது. த்ரோட் அப்படிங்கிறது இந்த தொண்டை பகுதி. இந்த சின் என்பது இந்த அலகுக்கு இமீடியட்டா அடியில் இருக்கிறது வந்து அந்த சின் அப்படின்னு சொல்லுவாங்க. லோவர் மேண்டிபிள் அப்படிங்கிறது வந்து கீழ் அலகு, அப்பர் மேண்டிபிள்ங்கிறது மேல் அலகு. இதுக்கு மேல வந்து ஒரு நாசி துவாரம் இருக்கும். எல்லா பறவைகளுக்கும் இந்த நாசி துவாரம் இருக்குமா ஒரு கேள்வி. எல்லா பறவை நாசி துவாரம் இருக்கிற எல்லா பறவைகளுக்கும் நாசி துவாரம் தெரியுமா, இதெல்லாம் வந்து நம்ம தேடி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த லோவர் அப்படிங்கிறது வந்து இந்த கண்ணு அப்புறம் இந்த அலகு, இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட இடத்துக்கு பேரு அந்த லோவர்ஸ் அப்படின்னு பேரு. இது முன்னெற்றிக்கு வந்து ஃபோர்ஹெட்னு பேர். இது வந்து ஒரு அடிப்படையா பறவையின் உடல் பாகங்களை மார்பலாஜிக்கலி நம்ம சொல்லியிருக்கோம். இந்த சிறகு வந்து எப்படி இருக்கும், இந்த பிரைமரி எப்படி இருக்கும், செகண்டரி எப்படி இருக்கும், டெர்ஷியரி எப்படி இருக்கும், இந்த கவர்ட்ஸ் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் வந்து நம்ம இணையத்துல போனோம்னா நிறைய படங்கள் இருந்து அதோட விளக்கியிருப்பாங்க. இந்த பறவையுடைய உடற்பாகங்களே பல பறவைகளை வச்சு விளக்கியிருப்பாங்க. இது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா நம்ம முதல் நிலையில இருக்கோம் பறவைகள் அவதானிப்புல. இன்னைக்கு ஸ்டெப் 1ல இருக்கும். இந்த வருஷ கடைசியில பாத்தீங்கன்னா ஸ்டெப் 10க்கு போயிடுவீங்க. அந்த மாதிரி நேரத்துல இருக்கும் பொழுது பல பறவைகள் வந்து களத்துல ஒரே மாதிரி தெரியும்.
அந்த மாதிரி தெரியும் பொழுது அவற்றை பற்றின வித்தியாசங்கள்லாம் வந்து ஒவ்வொரு சின்ன சின்ன இறகுகளை வச்சு அவங்க வந்து விளக்கியிருப்பாங்க. அதுக்காக இந்த பாகங்களை வந்து தெரிஞ்சுக்கிறது ஒரு முக்கியமான சமாச்சாரம். எல்லாத்தையும் இன்னைக்கு மனப்பாடம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. படிப்படியாக நாம் தெரிந்து கொள்ளலாம். இப்போ அந்த அழகை பத்தி சொல்லியிருக்கேன். இந்த இறை தேடும் முறை, இறை வாழ்விடம் இதை பொறுத்து பல தகவ அமைப்புகள் இருக்கும்னு. இப்ப இருந்து இந்த பல பறவைகளுடைய ஒரு அழகுடைய ஒப்பீடு இங்க கொடுத்திருக்காங்க. இந்த ஜெனரலிஸ்ட் காக்கையை போன்றவைக்கு இருக்கிற அழகு எப்படி இருக்குன்னு பாருங்க. பூச்சிகளை பிடிப்பது அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த ஈ பிடிப்பான்லாம் இருக்கு, அவங்களுக்கு எல்லாம் எப்படி இந்த மாதிரி தான் அழகு இருக்கும். கிரெயின்ஸ் நம்ம சிட்டுக்குருவி போல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இருக்கிற அழகு அமைப்பு. இந்த கோனிஃபரஸ் சீட் சாப்பிட்றதுக்காக இந்த அழகை பார்த்தீங்கன்னா அழகின் நுனி வந்து ஒரு கிராஸ் பண்ணி இருக்கும். இது கிராஸ் பில் என்று சொல்லக்கூடிய ஒரு பறவையோடது. தேன் குடிப்பவர்களுடைய அழகு, பழங்கள் சாப்பிடுவது இந்த டவுக்கன்ஸ் இது. இதை தவிர நமக்கு இந்த மலபார் ஹார்ன்பில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தடியா இருக்கும் இந்த ஃப்ரூட் ஈட்டிங்காக. சிஸ்லிங் மரத்துல தொலை போடுவதற்காக, மீன்களை அள்ளி பிடிப்பதற்காக இந்த டிப் நெட்டிங் இருக்கிறது, இந்த கூழைக்கடாக்கு இருக்கிறது. இதோடைய அழகு பாருங்க, கீழ் அழகை விட மேல் அழகு சின்னதா இருக்கு. இது சர்ஃபேஸ் ஸ்கிம்மிங்னு சொல்லுவாங்க. இந்தியன் ஸ்கிம்மருடைய ஒரு அழகு அமைப்பு. இது மேல் நோக்கி வளைந்த கோணமூக்க, இது கீழ் நோக்கி வளைந்த கோணமூக்க. ரெண்டு பேருக்குமே அவங்க சாப்பிட்றதுக்கு தோதாக ஒரு ஸ்கைத்திங் அப்படின்னு சொல்லுவாங்க. சர்ஃபேஸ் நீரின் பரப்பு மேல இந்த அழகை அசைத்து அசைத்து இறை தேடுவதனால இவங்களுக்கு மேல் நோக்கி வளைஞ்சிருக்கு. பாறைகளுக்கு இடையில மண்ணுக்கு இடையில இருக்கிற பூச்சிகளை பிடிக்கிறதுக்காக இந்த ப்ரோபிங் பீக் வந்து இந்த வளைஞ்சிருக்கு. பல பறவைகளுக்கு இந்த மாதிரி உண்டு. நம்ம அரிவாள் மூக்கனுக்கெல்லாம் இப்படி வளைஞ்சிருக்கிறதுக்கு காரணம் அதுதான். அதுக்கு அடுத்தது ஃபில்டர் ஃபீடிங், அதாவது நீர்ல இருக்கக்கூடிய உயிரினங்களை அந்த நீரை உறிஞ்சு அதை ஃபில்டர் பண்ணி சாப்பிட்றதுக்கானது இந்த தகவமைப்பு வந்து நம்ம ஃப்ளமிங்கோக்கு இருக்கு. ஏரியல் ஃபிஷிங், பைடு கிங் ஃபிஷர் அந்த மாதிரி சில மீன்கொத்திகளுக்கு வந்து மேல பறந்து வந்து தாக்குறதுக்கு வசதியா நீரை கீழ்த்து கொண்டு போவதற்கு போல மீன் பிடிப்பதற்கு இருப்பதற்கான ஒரு தகவமைப்பு இந்த ஏரியல் ஃபிஷிங். பர்சியூட் ஃபிஷிங், அதாவது நீருக்குள்ள போயிட்டு மீனை தேடி பிடிக்கிறது. இந்த தகவமைப்பு கார்மோரான்ஸுக்கு இருக்கும். அதே மாதிரி இந்த பாம்பு தாராவுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பர்சூட் ஃபிஷிங்கான ஒரு தகவமைப்பு இருக்கும். நெக்டர் ஃபீடிங்கான தகவமைப்பு வந்து இந்த லோட்டன் தேஞ்சிட்டு என்று சொல்லக்கூடிய லோட்டன் சன்பர்ட். இது தேஞ்சிட்டு லோட்டன் என்ற அறிவியல் விஞ்ஞானிகளுடைய பேரை வச்சு அதுக்கு பேர் வச்சிருக்காங்க. கரண்டி வாயனுக்கு அழகு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு அந்த சகதியில வந்து இரையை தேடுவதற்கு வசதியாக இருக்கு. அதே நத்தை கொத்தி நாரைக்கு பார்த்தோம்னா ஏஷியன் ஓப்பன் பில்னு சொல்லுவோம். இவங்க வந்து நத்தை ஸ்பெஷலிஸ்ட். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு தகவமைப்பு அழகுல இருக்கு. இந்த ஓப்பன் பில்ங்கிற பேர் பார்த்தோம்னா இந்த இடத்துல ஒரு கேப் இருக்கு பாருங்க, அழகுல வந்து ஒரு ஓப்பனிங் இருக்கிறதுனால. இந்த தட்டை வாயன் வந்து நார்தர்ன் ஷவலர்னு சொல்லுவாங்க. எல்லா வாத்து போலையும் இல்லாம இவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாவே தட்டையா இருக்கும். இது நீரின் பரப்பில் இருக்கக்கூடிய உணவை வந்து இந்த உறிஞ்சு இந்த ஃபில்டர் ஃபீடிங் பண்ணி சாப்பிடுவதற்கு தோதாக இருக்கிறது. கிளிகள் அது நட்ஸ் இதெல்லாம் உடச்சி சாப்பிட்றதுக்காக அவங்களுடைய அழகு வந்து ஷார்ட்டாகவும் நல்லா வந்து வளைஞ்சும், மேல் அழகு வந்து நல்லா தடிமனாகவும், கீழ் அழகு வந்து ரொம்ப சின்னதாகவும் இருக்கு. இந்த வெண்பார்பு மீன்கொத்தி, இது மீன்கொத்தியா இருந்தாலும் இந்த மீன்கொத்திலேருந்து இதுக்கு அழகு வந்து வேற மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்க மீனை தவிர பலவிதமான உணவுகளை சாப்பிடுவாங்க. வௌவால் சாப்பிடுவாங்க, எலிகளை பிடிச்சு சாப்பிடுவாங்க, சின்ன பறவைகளை பிடிச்சு சாப்பிடுவாங்க, குட்டி பாம்பு, தேளு, பூரான் எல்லா விதமான உணவுகளையும் உண்பதற்கு தோதாக இவங்களுடைய அழகு அமைஞ்சிருக்கு. இந்த கடைசியில சொன்ன ரெண்டு பேரும் ரொம்ப முக்கியமானவங்க. இவங்க வந்து ஸ்கேவஞ்சிங்க்கு தேவையான பாரு கழுகுகளுக்கான ஒரு அழகமைப்பு. இந்த மாதிரி ராப்டோரியன் நம்மளுடைய வேட்டை பறவைகள் இரையை கிழித்து உண்பதற்காக இவங்களுடைய அழகு தடியாகவும் நல்ல கூர்மையாகவும் இரையை கிழிப்பது போலாகவும் இருக்கும். இந்த மாதிரி அழகு தகவமைப்பும் நம்ம களத்துல வந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும். பாத தகவமைப்பு, ஃபீட் அடாப்டேஷன்ஸ். இந்த பறவைகளுக்கு நம்ம வந்து பாதம் அப்படின்னு சொல்றது ஆக்சுவலா நமக்கு இருக்கிற மாதிரி பாதம் கிடையாது. ஏன்னா பறவைகள் வந்து விரல்களால் நடப்பவை. ஸோ அது வந்து டிஜிட்டிகிரேட் அப்படின்னு சயின்ஸ்ல சொல்லுவாங்க. அந்த விரல்களால் நடக்கும் விலங்குகள்ல பறவைகளும் ஒன்று. அதை பத்தி நம்ம வந்து பல பேசிக் ஆர்னித்தாலஜி கோர்ஸ்லாம் வந்து அதை விளக்குவாங்க. இப்போதைக்கு விரல்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். பொதுவாக எல்லா பறவைகளுக்குமே பார்த்தோம்னா ஒரு மெஜாரிட்டி ஆஃப் த பறவைகளுக்கு பார்த்தோம்னா அந்த நார்மல் ஆனைசோடாக்டைல்னு சொல்லுவாங்க. அதாவது 3 விரல்கள் முன்னாடியும் ஒரு விரல் பின்னாடியும் இருக்கும். இதுதான் வந்து பொதுவா இருக்கும். இதுக்கான ஒரு காரணம் என்னன்னா, இந்த பெர்ச்சிங் பேர்ட்ஸ் சொல்லுவாங்க. அந்த மரங்கள்ல கிளைகள்ல எல்லாம் உட்கார்றதுக்கு வந்து தோதாக இருக்கக்கூடியது. அதே மாதிரி தரையில சிறப்பா நடக்கிறதுக்கும் வந்து இது வந்து தோதாக இருக்கக்கூடியது. இப்போ மயில்களுக்கு எல்லாம் பார்த்தோம்னா அந்த மாதிரி ஒரு விரல் அமைப்பு இருக்கும்.
இதை வச்சு மயில் வந்து தரையை கீறி, இந்த கோழி இவங்கெல்லாம் வந்து தரையை கீறுவாங்க. காகங்கள்லாம் அந்த மாதிரி பார்த்தோம்னா இந்த நார்மல் ஆனைசோடாக்டைல் விரல்கள் இருக்கும். அதே மாதிரி நீர்வாழ் பறவைகள் பார்த்தோம்னா, இந்த நீந்தக்கூடிய பறவைகள் பார்த்தோம்னா, இந்த பாமேட் என்று சொல்லக்கூடிய 3 விரல்கள் முன்னாடி பின்னாடி ஒரு விரல். ஆனா அந்த 3 விரல்களுக்கும் இடையில இந்த ஒரு ஜவ்வு பகுதி இருக்கு. இது வந்து நீந்துவதற்கு மிகவும் தோதாக இருக்கும். வாத்துகளுக்கெல்லாம் அந்த மாதிரியான ஒரு பாத அமைப்பு இருக்கும். அதுவே கூழைக்கடா பார்த்தோம்னா டோட்டி பாமேட்னு சொல்லுவாங்க. இந்த 4 விரல்களுமே முன்னோக்கி இருக்கும். அதே சமயத்துல அவங்களுடைய அந்த விரல்களுக்கு இடையே ஒரு ஜவ்வு பகுதி முழுவதும் அந்த நுனியில வந்து ஃபுல்லா கவர் ஆயிருக்கும். இவங்களாலையும் சிறப்பாக நீந்த முடியும். இந்த அமைப்பை பெற்றவர்களுக்கெல்லாம் வந்து தரையில நடக்கக்கூடிய தேவை அதிகமா கிடையாது. இது நீந்துவதற்கு முழுவதும் தோதாக அமைந்தது. அதுவே இந்த கோணமுக்கு உள்ளான் அந்த பைடு ஆவோசெட் இருக்கே, இதோடைய பாத அமைப்பு பார்த்தோம்னா 3 விரல் முன்னாடி, பின்னாடி ஒரு விரல். ஆனா இந்த விரலின் அடிப்பாகத்துல ஜவ்வு இருக்கும். இதனுடைய சிறப்பு என்னன்னு பார்த்தோம்னா, இவங்களால நீர்ல சிறப்பா நீந்தவும் முடியும், தரையில நன்றாக ஓடவும் முடியும். சோ இவங்களுக்கு அந்த தேவைக்கு ஏற்ற மாதிரி இந்த தகவமைப்பு. அதே நீந்துகின்ற ஒரு பறவை பார்த்தோம்னா, இந்த நாமக்கோழி தலையில வந்து இந்த நாமம் போட்ட மாதிரி இந்த ஷீல்டு இருக்கனால இதுக்கு நாமக்கோழியின் பேரு, யூரேஷியன் கூட்டு. இவங்களுக்கு ஜவ்வு இருக்காது. ஆனா ஒவ்வொரு விரல்களும் தடிமனாக ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு தோல் இருக்கிற மாதிரி இருக்கும். அதை வச்சு அவங்களால நீந்தவும் முடியும், ஓரளவு தரையில் நடக்கவும் முடியும். இப்ப நார்மல் அந்த அனைசோடாக்டைல் மாதிரி இதே மாதிரி தான் இருக்கும். 3 விரல் முன்னாடி, ஒரு விரல் பின்னாடி இருக்கும். ஆனா எக்ஸ்ட்ரா லாங் டோஸ் இருக்கும். இந்த தாமரை இலை கோழி, தாமரை இலை மேல நடக்கிறதுனால இந்த பிரான்ஸ் விங்டு ஜக்காராவுக்கு பாதங்கள் பார்த்தோம்னா இந்த விரல்கள் வந்து நீள நீளமா இருக்கும். இந்த லோட் டிஸ்ட்ரிபியூஷன். ஏன்னா அந்த இலை மேல நடக்கும்பொழுது அந்த வெயிட்ல வந்து அந்த இலை மூழ்கிடக்கூடாது. அந்த மாதிரி இருக்கும். அடுத்தது வந்து இந்த ஜைகோடாக்டைல் 3, 1ன்னு சொல்லியிருக்கோம். இதுக்கு பாத்தீங்கன்னா 2 விரல் முன்னாடி, 2 விரல் பின்னாடி இருக்கும். இந்த மாதிரி வந்து ஆஸ்பிரே என்று சொல்லக்கூடிய மீன் பிடிக்கிற ஒரு கழுகுக்கும், மரங்கொத்திகள், அப்புறம் அந்த குக்குருவான்கள், கிளிகள் இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஜைகோடாக்டைல் விரல் அமைப்பு இருக்கும். அது வந்து ஒரு கிரிப், எக்ஸ்ட்ரா கிரிப்புக்காக இந்த மாதிரி இருக்கும். அந்த மரங்கொத்திகள் வந்து மரத்து மேல அப்படியே செங்குத்தா ஏறும். அதுக்கு ஏத்த மாதிரி ரொம்ப தோதாக இருக்கிறது இந்த மாதிரி விரல் அமைப்பு. கடைசியா நம்ம பாக்குறது இந்த ராப்டோரியல்னு சொல்லுவோம். இந்த ராப்டோரியல் வந்து இறை கொல்லி பறவைகளுக்கு, வேட்டை பறவைகளுக்கு இருக்கும். நன்றாக தடித்த ஸ்ட்ராங் டோஸ், கிளாஸ் வந்து ரொம்பவே அந்த நகங்கள் வந்து ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். அந்த இறையை வந்து அப்படியே நசுக்கி அது வந்து கொல்லக்கூடிய திறன் வாய்ந்தவை இந்த ராப்டோரியல் ஃபீட். ஸோ இந்த பாத தகவமைப்பும் நம்ம வந்து பார்த்து வச்சுக்கலாம். அதிலும் வந்து இந்த உணவு உண்ணும் முறை, அந்த இறை தேடும் முறைக்கு ஏற்ற மாதிரி அமைந்த ஒரு தகவமைப்பு. அடுத்தது உருவ வேறுபாடு. இது வந்து மார்பலாஜிக்கல் டிஃபரன்சஸ். நம்ம களத்துல பறவைகளை பார்க்கும்பொழுது பல முறை நமக்கு வந்து இது ஒரு பெரிய சேலஞ்சிங்காவே இருக்கும். எல்லா பறவைகளும் ஆண் பெண் வேறுபாடு வந்து நம்ம சுலபமா பாத்திர முடியாது. இந்த குயில்களே எடுத்துட்டோம்னா பெண் குயிலும் ஆண் குயிலும் கம்ப்ளீட்டா வித்தியாசமா இருக்கும். சோ நம்ம இது ரெண்டுமே வேற வேற பறவைன்னு நினைச்சிருவோம். ஆரம்ப நிலையில நம்ம படிப்படியா தெரிஞ்சுக்கும் போது நமக்கு கண்டுபிடிக்க முடியும். இந்த மாதிரி ஆண் பெண் வேறுபாடு ரொம்ப டைரக்டாவே தெரியும். மயில்கள் எல்லாம் நம்ம அந்த மாதிரி பார்க்கலாம். அதுவே இந்த கொண்டலாத்தி ஹூப்போன்னு சொல்லுவாங்க. இந்த கொண்டலாத்திக்கு ஆண் பெண் வேறுபாடு பார்க்க முடியாது. காகங்களுக்கு நம்ம பார்க்க முடியாது. பல புறாக்களுக்கு வந்து நம்ம சுலபமாக அந்த ஆண் பெண் வேறுபாடு பார்க்க முடியாது. அதுவே மீன்கொத்தி எடுத்துக்கிறோம். இது வந்து சிறிய மீன்கொத்தி, காமன் கிங்ஃபிஷர். இதுல வந்து இந்த மார்பலாஜிக்கல் அந்த ஆண் பெண் வேறுபாடு வந்து ரொம்ப மைன்யூட்டா ஊர்ந்து கவனிச்சுதான் இருக்கும். இந்த அலகுல மட்டும்தான் தெரியும். ஆணுக்கு வந்து ஃபுல் அலகு வந்து கருப்பா இருக்கும். பேடைக்கு வந்து கீழ் அலகில் இந்த லிப்ஸ்டிக் போட்ட மாதிரி ஒரு சிவப்பு கலர்ல இருக்கும். இதை வச்சுதான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். இதை தவிர சில பறவைகள் இனப்பெருக்க காலத்துல ஒரு மாதிரி, இனப்பெருக்கம் இல்லாத காலத்துல ஒரு மாதிரி இருக்கும். இது புள்ளி பவளக்காளி, ஸ்பாட்டட் ரெட் ஷாங்க்னு சொல்லுவாங்க. நம்ம நாட்டுக்கு வலசை வரும்பொழுது இந்த மாதிரி இருப்பாங்க. ஒரு பிரவுன் கலர்ல ஒரு புள்ளி வச்சு இருப்பாங்க. அதுவே வலசை திரும்பி போகும்பொழுது, தன்னுடைய இனப்பெருக்க இடத்துக்கு போகும்போது இந்த மாதிரி மாறிடுவாங்க. இவங்களை வந்து திடீர்னு பார்த்தோம்னா நமக்கு அடையாளமே தெரியாது. இவங்களை காணுமே இப்ப இந்த மாதிரி பறவை புதுசா வந்துருச்சா நினைப்போம். இது ஆக்சுவலா இது வந்து பிரீடிங் புளுமேஜ், இது நான் பிரீடிங் புளுமேஜ். கடைசியா ஒரே பறவையிலேயே பலவிதமான வயதுகள்ல அவங்களுக்கு வேற வேற என்ன சொல்றது, உருவ வேறுபாடு தெரியும். இது வந்து செம்பருது, இந்த பிராமினி கைட்னு சொல்லுவாங்க.
இது செம்பருந்துடைய ஜுவனை, அதாவது இளம் பருவத்து பறவை. கூட்ட விட்டு இப்பதான் வெளியில வந்திருக்கும். இதுக்கு தனியா இன்னும் கூட வேட்டையாட தெரியாம பெற்றோர்களோட சுத்திட்டு இருக்கோம். அதுக்கு அடுத்த நிலைப்பாடு வந்து சொல்றது வந்து இம்மெச்சூர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இம்மெச்சூர் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட தானாகவே இயங்கக்கூடிய தகுதி வாய்ந்தது. ஆனால் அதனால் இனப்பெருக்கம் செய்ய முடியாது. ஏன்னா இனப்பெருக்கத்துக்கு தோதாக அது வளரலன்னு அர்த்தம். அதுல இருந்து அடுத்த ஸ்டேஜ் எங்க போகும்னு பாத்தீங்கன்னா, அது சப் அடல்ட்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட இனப்பெருக்கத்துக்கு தோதாக இனப்பெருக்கம் செய்யக்கூடிய எல்லா விதமான கெப்பாசிட்டியும் இருக்கும். ஆனா இவங்களால அடல்ட் ஸ்டேஜோட பறவைகளோட மோத முடியாது. அந்த அடல்ட் ஸ்டேஜ் ஃபுல்லா வளர்ந்த பருவத்தில் இருக்கிற பறவைகளுக்கு தான் அந்த ஃபுல் ப்ரீடிங் ப்ளூமேஜ். இது வந்து இதுல நான் ப்ரீடிங் ப்ரீடிங்ல வராது. இந்த அடல்ட் ஸ்டேஜ் வந்துருச்சுனாலே இந்த மாதிரி ஒரு உருவ அமைப்பு இருக்கும். அப்போ இந்த பறவைகளுக்கு இடையில இந்த ஜுவனைலுக்கும் இந்த அடல்ட்டுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு பொருத்தமே இல்லாம இருக்கும். இவங்களை பார்த்தோம்னா வேற ஏதோ ஒரு பறவை நினைச்சிடும். இந்த கரும்பருந்து இந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி சில பசர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அவங்க எல்லாம் வந்து இந்த மாதிரி இருப்பாங்க. அதனால கன்ஃபியூஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த சேலஞ்சஸ் வந்து நம்ம மனசுல தெரிஞ்சு வச்சுக்கணும். இது போக போக களத்துல பழக பழக நமக்கு தெரிய வரும். இப்ப எல்லாம் பறவைகளை நல்லா பார்த்துட்டோம், அவதானிச்சிட்டோம். அவங்களுடைய பல விதமான குறிப்புகள் எல்லாம் நம்ம எடுத்துட்டோம். இப்போ அவங்க யார், எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது, இவர்களை இனம் காண்பது எப்படி அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதுக்கு தான் அந்த ஒரு டூல் இருக்கு. அந்த கார்னல் லேபுடைய மெர்லின் என்று சொல்லக்கூடிய ஒரு செயலி. இதை வந்து மொபைல்ல டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிட்டு இந்தியா பேக்னு இருக்கு. அந்த இந்தியா பேக்கை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிட்டோம்னா இது ஆஃப்லைன்ல கூட ஒர்க் பண்ணும். இத முதல்ல வந்து சவுண்ட் ஐடின்னு ஒண்ணு இருக்கு. இந்த சவுண்ட் ஐடி வந்து நம்ம அமைக்கணும்னா இந்த மாதிரி ஒரு ஸ்கிரீன் வரும். இந்த ஸ்கிரீன் வந்து அந்த சூழல்ல எந்த பறவை இருக்கோ அதோடைய ஒலியை பதிவு செஞ்சுட்டு அதோடைய பெயரை காட்டும். இது என்ன பேக்ரவுண்ட் நாய்ஸ் இல்லாம இருந்தா, இல்ல அந்த பறவையோட குரல் வந்து தெளிவா இருந்தா, இது வந்து கிட்டத்தட்ட நமக்கு அந்த பறவை என்ன அப்படிங்கிறது வந்து சொல்லிடும். ஆனா அது ரொம்ப அக்யூரேட் கிடையாது. அதனால மெர்லினே அவங்க சொல்லியிருக்காங்க, மெர்லின் கேன் ஒன்லி ஐடென்டிஃபை சம் பேர்ட்ஸ் இன் த ரீஜன் வித் சவுண்ட் ஐடி. ரிசல்ட்ஸ் வில் பி இன்கம்ப்ளீட் அண்ட் மேபி இன்அக்யூரேட் சொல்லியிருக்காங்க. இது வந்து ஃபுல்லா நம்ம அந்த அளவுக்கு வந்து டெவலப் ஆகல. இருந்தாலும் நம்ம முதல் நிலையில் இருக்கிறவங்களுக்கு வந்து இது மிகவும் உபயோகமாக இருக்கும். ரெண்டாவது வந்து போட்டோ ஐடி, ஸ்டெப் பை ஸ்டெப் ஐடி பத்தி நம்ம தனியா பார்க்கலாம். இந்த போட்டோ ஐடி எப்படின்னா, நம்ம ஏதாவது ஒரு அந்த கேமரா மாதிரி வரும். அந்த கேமராவை அந்த பறவையை பார்த்து வச்சு கிளிக் பண்ணோம்னா அந்த பறவை என்ன அப்படின்னு வந்து இந்த செயலி வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துரும். இதுவும் வந்து 100% அக்யூரசி இருக்காது. இருந்தாலும் கிட்டத்தட்ட நமக்கு தேவையான அளவுக்கு இன்ஃபர்மேஷன் இது கொடுத்துரும். அதே சமயத்துல நமக்கு போட்டோ எடுக்க முடியல, ஏற்கனவே ஒரு போட்டோ இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சூஸ் போட்டோங்கிற ஒரு ஆப்ஷன் எடுத்துட்டு அந்த படத்தை வந்து இந்த செயலியில இறக்கினோம்னா இந்த செயலி வந்து உங்களுக்கு அந்த பறவை என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துரும். இந்த செயலிலேயே மிகவும் சிறப்பானது வந்து அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ஐடி தான். இப்ப நான் வந்து ஒரு பறவையை பார்த்திருக்கேன். நான் வந்து உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியில வந்து பறவைகளை இங்க பார்க்கும்பொழுது என்னெல்லாம் கவனிக்கணும்னு சொல்லியிருக்கேன். அந்த கவனிப்புகள்லாம் எப்படி உபயோகமாக போறது அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ஐடியில இருந்து நம்ம தெரிஞ்சுப்போம். இப்ப இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ஐடியில ஒரு 5 ஸ்டெப்ல வந்து நம்ம பார்த்த பறவையை கிட்டத்தட்ட மிகவும் துல்லியமாகவே சொல்லிடும். இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதுல வந்து வேர் டிட் யூ see the bird, பறவையை எங்கே கண்டீர்கள் அப்படின்னு இருக்கு. ஸோ அந்த பார்த்த இடத்த வந்து நம்ம வந்து அந்த மேப்ல இருந்து எடுக்கலாம், இடத்தோட பேரையும் சொல்லலாம், அதை வச்சு கண்டுபிடிக்கலாம். நான் வந்து ரிஷிகேஸ்ல வந்து அந்த பறவையை பார்த்தேன். அப்ப அந்த இடத்தோட பேர் போடுறேன், ரிஷிகேஸ் அப்படின்னு போடுறேன், ரிஷிகேஸ் உத்தராகண்ட்னு போடுறேன். பார்த்த இடம், பிளேஸ். ரெண்டாவது கேள்வி அது என்ன கேட்கும்னா, என்னைக்குடா பார்த்தேன்னு கேட்கும். ஸோ நான் பார்த்த டேட் வந்து செப்டம்பர் 10th. அப்ப நம்ம களத்துல வந்து ஒரு ஃபீல்டு கைடு எடுத்துட்டு போய் உடனே அந்த புத்தகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம பறவையை ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும். அப்ப செப்டம்பர் 10th அப்படின்னு அந்த டேட் சொல்றேன். அடுத்ததுக்கு நெக்ஸ்ட் போட்ட உடனே 3வது ஸ்டேஜ் வருது. வந்த உடனே அந்த பறவையின் சைஸ் என்ன, வாட் வாஸ் த சைஸ் ஆஃப் த பேர்ட். அப்ப அவங்க வந்து அந்த ஒப்பீட்டு பறவைகள் வந்து கொடுத்திருப்பாங்க. அவங்க நாம் பார்த்த பறவை வந்து இந்த வாத்து, தாரா வாத்து, ஆக்சுவலி கூஸ், அதுக்கும் அந்த ஒரு காகத்துக்கும் இடைப்பட்டது. ஸோ அந்த இடையில வந்து நான் செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்றேன். சொன்ன உடனே 5வது கேள்வி என்ன கேட்கறது, வாட் வாஸ் த பேர்ட் டூயிங், வாஸ் த பேர்ட் ஈட்டிங் அட் அ ஃபீடர், நீந்திட்டு இருந்துச்சா, ஸ்விம்மிங் அட் ஆர் வேடிங் ஆன் த கிரவுண்ட். நான் பார்த்த பறவை வந்து மரத்துல இருந்தது. அதனால இன் ட்ரீஸ் ஆர் புஷஸ் நான் செலக்ட் பண்ணேன்.
அதுக்கு அடுத்த கேள்வி வந்து அந்த நிறங்களை கேட்குது. பிரதானமாக பார்த்த நிறம். அப்ப நம்ம பறவைகளை பார்க்கும்பொழுது எந்த நிறம் வந்து ரொம்ப பிரதானமா இருக்கு அப்படின்னு கேட்குது பார்க்க சொன்னேன் இல்லையா? அப்ப நான் பார்த்த பறவையுடைய பிரதான நிறங்கள் வந்து கருப்பும் வெள்ளையும், பிளாக் அண்ட் ஒயிட். அதை போட்டுட்டு அடுத்ததை கிளிக் பண்ண உடனே டக்குன்னு அது வந்து அந்த பறவை என்னன்னு ஓரியன்டல் பைடு ஹார்ன்பில் அப்படின்னு சொல்லிடுச்சு. ஏன்னா அந்த சைஸு, டேட்டு, இடம், நிறம், அது இருக்கக்கூடிய இடம் இதெல்லாம் சொன்ன உடனே அந்த பறவையோடைய பெஸ்ட் மேட்ச் எனக்கு காட்டிடுச்சு. இதை தவிர சில சஜஷன்ஸ் எல்லாம் கொடுக்கும். அது இது நமக்கு ஓரளவுக்கு துல்லியமா பார்க்க முடிஞ்சதுனால அது பார்த்தோம். அப்படி இல்லைன்னா பலவிதமான சஜஷன்ஸ் கொடுக்கும். இந்த மாதிரி பறவைகளை நம்ம வந்து ரொம்ப ஈஸியா அது பேர் தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ஒரு ஒரு முக்கியமான ஒரு ஒரு செயலி வந்து இந்த மெர்லின் ஆப். இப்ப அந்த பறவையோட பேர் தெரிஞ்சிடுச்சு. அந்த மெர்லின் ஆப்ல போயிட்டு எக்ஸ்ப்ளோர் அப்படின்னு போட்டுட்டு அந்த பறவையோட பெயரை நம்ம டைப் அடிச்சோம்னா அந்த பறவையை பத்தின ஒரு ஷார்ட் நோட் நமக்கு வந்து கிடைக்கும். அந்த ஐடி இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க, அந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஃபுல்லா கிடைக்கும். அந்த பறவையுடைய சவுண்டு என்ன மாதிரி குரல்கள் கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அந்த பறவையோட ரேஞ்ச் மேப் எங்கெங்க காணலாம் அப்படிங்கிறத பத்தி சொல்லும். இந்த போட்டோவை கிளிக் பண்ணோன்னா இந்த பறவையை பத்தின சில படங்கள் வந்து அந்த ஆப்ல வந்து நமக்கு எல்லாமே கிடைச்சிடும். ஸோ இந்த ஒரு ஆப் வந்து ரொம்ப பவர்ஃபுல் ஆப். இது இருந்தாலே நமக்கு ஃபீல்டு கைட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு தேவையும் இருக்காது. இப்ப அந்த பறவையோட பேசிக் டீடைல்ஸ் எல்லாம் நமக்கு கிடைச்சிருச்சு. இன்னமும் கொஞ்சம் டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் அப்படின்னோம்னா நம்ம இணையதளத்துல போனோம்னா அங்க birdsoftheworld.org அப்படின்னு ஒரு சைட் இருக்கு. அதுவும் கார்னல் லேபோடது தான். அதுல போயிடணும்னா அந்த பறவையுடைய பெயரை போட்டோம்னா அதை பத்தின டீடைல்ஸ் கிடைக்கும். இதுக்கு ஆக்சஸ் ஒண்ணு இருக்கு. அது லாகின் ஆக்சஸ் வேணும். அந்த லாகின் ஆக்சஸ் எப்படி பெறுவது அப்படிங்கறத வந்து நான் அடுத்தாப்புல சொல்றேன். அந்த பறவையோட பெயர் அங்க போட்டுட்டோம்னா இந்த ஓரியன்டல் பைடு ஹார்ன்பிலுடைய ஃபுல் டீடைல்ஸ் இருக்கும். அதோட சைஸ் என்ன, எங்க வாழறது, நூற்றுக்கணக்கான படங்கள் இருக்கும். அதுல சில வீடியோஸும் இருக்கும். அவங்களுடைய வாழ்வியல் முறையை பத்தி, அவங்களுடைய இப்ப இந்த இடம்லாம் பாத்தீங்கன்னா இந்த அதோடைய சயின்டிபிக் நேம் இருக்கு. இங்க போய் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பேர் காரணம் முதற்கொண்டு அது அந்த இந்த இந்த சைட்ல வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. நான் என்னுடைய வெபினார்ஸ் எல்லாமே இன்க்ளூடிங் இந்த வெபினாருக்கும் எல்லா விதமான ஒரு இன்ஃபர்மேஷனும் வந்து இந்த ஒரு சைட்ல இருந்து தான் எடுக்கிறேன். இது வந்து நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு சைட்டு. இதை எல்லாம் பண்ணிட்டோம். பறவையை பத்தி நல்லா தெரிஞ்சுட்டோம். நம்ம வந்து பறவைகளை பார்த்தோம், புரிஞ்சிட்டோம். இப்ப நம்ம அறிந்ததை எப்படி அறிவியலுக்கு பயனாக்குவோம்? இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சமாச்சாரம். நம்ம சூழல் அறிவோம்ல வந்து அடிக்கடி இதை வந்து இன்சிஸ்ட் பண்றது அதுதான். நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு பார்த்துட்டோம், எத்தனை பறவை பார்த்தோம், என்ன பறவை பார்த்தோம், எல்லாம் பார்த்துட்டோம். அதை வந்து எப்படி அறிவியலுக்கு பயன்படுத்தலாம்னா இந்த கார்னர்லயே வந்து eBird அப்படின்னு ஒரு ஆப் வச்சிருக்காங்க. இந்த மொபைல் ஆப்பும் இருக்கு. இதை நீங்க வெப்ல போய் பண்ணலாம். அதுல போய் சின்னதா ஒரு லாகின் ஐடி கிரியேட் பண்ணிட்டு நம்ம பார்த்த பறவைகளை வந்து இதுல பதியலாம். இந்த மொபைல் ஆப்ல என்ன அட்வான்டேஜ்னா நம்ம வந்து செக்லிஸ்டா வந்து பறவைகள் பார்க்கறதெல்லாம் அவதானிப்பதெல்லாம் பதியறதுக்கு வந்து இந்த ஸ்டார்ட் செக்லிஸ்ட்னு போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுவே லிஸ்ட் கொடுக்கும். நம்ம அப்படியே கிட்டத்தட்ட எல்லாமே பதிவு பண்ணிட்டு கடைசியில் அதை சேவ் பண்ணோம்னா நம்ம எவ்வளவு தூரம் பயணிச்சோம், என்னெல்லாம் பார்த்தோம் அப்படிங்கறதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி ஒரு சென்ட்ரல் டேட்டா பேஸுக்கு போய் அனுப்பிச்சிடும். இந்த சென்ட்ரல் டேட்டா பேஸுக்கு அனுப்புறதுல என்ன லாபம்? நமக்கு என்ன லாபம்? நமக்கும் ஒரு லிஸ்ட் கொடுக்கும். நம்மளோட லைஃப் லிஸ்ட் என்னெல்லாம் பறவைகள்லாம் பார்த்தோங்கிறது வந்து லைஃப் லிஸ்ட் காட்டும். நீங்க என்னெல்லாம் பறவைகளுக்கான முயற்சிகள் பண்ணிருக்கீங்க, அவதானிப்பதற்கான முயற்சிகள் பண்ணிருக்கீங்க, அதெல்லாம் வந்து அது காட்டும். அது நமக்கு ஒரு பர்சனல் ரெக்கார்டும் சேர்த்து. இந்த டேட்டா பேஸ் வந்து இது வந்து சிட்டிசன் சயின்ஸ் ப்ரோக்ராம்னு பேரு. இந்த டேட்டா வந்து பல சயின்டிஸ்ட் வந்து லேபரட்டரிஸ்ல அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அவங்க அந்த சூழலை பாதுகாப்பதற்காக, பறவைகளை பாதுகாப்பதற்காக எடுக்கிற முயற்சிக்கு எல்லாமே இந்த டேட்டா வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கு. இது வந்து அறிவியலுக்கு மட்டும் இல்ல, நம்மள சூழலை காப்பதற்கும் வந்து ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷனா இருக்கும். இது எல்லாருக்கும் நம்ம என்கரேஜ் பண்றது. இதை பத்தி எப்படி தெரிஞ்சுக்கலாம்னு போனீங்கன்னா இந்த பேர்ட் கவுண்ட் இந்தியான்னு ஒரு சைட் இருக்கு. அங்க போனீங்கன்னா இந்த யூடியூப் லிங்க்கும் இருக்கு. அதை பின்னாடி நம்ம ஷேர் பண்றோம். அந்த யூடியூப்ல போனீங்கன்னா தமிழ்ல எந்த மாதிரி eBird யூஸ் பண்ணணும் அதை வந்து ரொம்ப தெளிவாக விளக்கியிருப்பாங்க. அதை நம்ம எல்லாரும் ஒரு தடவை பார்த்துக்கிட்டோம்னா ரொம்ப சிம்பிள் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் தான். இது வந்து நம்ம அறிந்ததை அறிவியலுக்கு பயனாக்குவது நம்ம எல்லாருடைய ஒரு சூழல் கடமையாகவும் எடுத்துக்கலாம். இது நம்மளுடைய சூழல் பங்களிப்பாகவும் நம்ம எடுத்துக்கலாம். இதை தவிர இந்த கள கையேடு இதுவும் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். 2 புக்ஸ் ரொம்ப பாப்புலர். ஒன்று வந்து இந்த ஹெல்ம்ஸ் ஃபீல்ட் கைட் இருக்கு, பேர்ட்ஸ் ஆஃப் தி இந்தியன் சப்கான்டினென்ட்னு. இன்னொன்று சலீம் அலி ஐயா எழுதிய இந்த புக் ஆஃப் இந்தியன் பேர்ட்ஸ்.
ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னா, இது வந்து இதுதான் ட்ரூ ஃபீல்டு கைடு. இதுல வந்து சலீம் அலி ஐயா எப்படி வந்து அந்த பறவைகளை விவரிச்சிருப்பாருங்கிறது வந்து ரொம்ப ருசிகரமா இருக்கும். ஸோ இது வந்து நம்ம படிக்கிறதுக்கு வந்து நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு 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 புஸ்தகமாக இருக்கும். அப்புறம் சலீம் அலியுடைய காலகட்டத்துல அவர் பார்த்ததெல்லாம் என்ன, இப்ப இருக்கிற நிலைமை என்னங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த புஸ்தகம் வந்து இந்த கலக்க ஏடு உதவியாக இருக்கும். அடுத்தது வந்து இந்த வெபினார்ஸ். நம்ம சூழல் அறிவு பாத்தீங்கன்னா பறவைகள் சார்ந்த பல விதமான நிகழ்ச்சிகள் வந்து பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு வெபினார்லயும் வந்து பறவைகளை பத்தினது அறிமுக பாடத்திலேருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொரு பறவை இனங்களை பத்தின ஒரு விவரமான வெபினார்ஸ் வந்து இந்த சூழல் அறிவு பண்ணியிருக்கோம். நமக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் இந்த மாதிரி ஒவ்வொரு வெபினாரா எடுத்து பார்த்தோம்னா அந்த பறவைகளை பற்றின ஒரு புரிதல் நமக்கு சிறப்பாக வரும். அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. பல அறிஞர்கள் வந்து இதுல இந்த நிகழ்ச்சியில வந்து அவங்க பதிவிட்டிருக்காங்க. அதை கண்டிப்பா நீங்க எல்லாரும் பார்க்கணுங்கிறது வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன். களமே சிறந்த பயிலரங்கம். அதாவது எல்லாமே வீட்டுக்குள்ளேயே உட்காந்து பார்க்கறத விட வெளியில போய் பறவைகளை பார்க்கறது வந்து ஒரு சிறப்பான ஒரு சமாச்சாரம். அதுல என்ன ஒரு சிறப்புனா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட்ஸ் அன் அவுட்டோர் ஆக்டிவிட்டி. வீட்டை விட்டு வெளியில வருவோம், நல்ல காற்றை சுவாசிப்போம், இந்த பறவைகளை காண வேண்டும், ரசிக்க வேண்டும் என்று நம்மை போல் ஆர்வத்தோட வந்தவங்களோட சேருவோம். ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். ஒவ்வொரு தடவை இந்த மாதிரி களத்துல போய் பார்க்கும்பொழுது நம்ம பயில்வது வந்து அதிகமாக இருக்கும். அதே சமயத்துல நமக்கு ஒரு புத்துணர்வும் கிடைக்கும். அதனால இந்த இயற்கை நடைன்னு வந்துட்டாலே நான் முதல்ல தாவி ஓடுறதுக்கு காரணமே அதுதான். ஒவ்வொரு முறையும் இயற்கை நடை பண்ணிட்டு வரும்பொழுது ஒரு புத்துணர்வு நமக்கு கிடைக்கிறது. அந்த ரசனையும் வந்து நமக்கு அதிகரிக்கும். இப்ப பறவை அவதானிப்பு நெறிகள், பேர்டிங் எத்திக்ஸ்னு ஒண்ணு இருக்கு. அது என்னன்னு பார்ப்போம். பறவைகளையும் அதன் வாழ்விடத்தையும் மதிக்க வேண்டும். எப்போ வந்து நம்ம பறவைகள் பார்க்க போனாலுமே ஒரு ரெஸ்பெக்ட் நம்ம பறவைகளுக்கு. ரெஸ்பெக்ட்னா என்ன அர்த்தம்னா, ரொம்ப நெருங்கி போய் பார்க்க கூடாது. வி ஹாவ் டு ரெஸ்பெக்ட் தேர் ஸ்பேஸ். அதே மாதிரி கூடுகள் மற்றும் குஞ்சுகள் இருக்கிற இடத்துல வந்து நம்ம கிட்ட போயெல்லாம் பார்க்க கூடாது. ஏன்னா அங்க போனா அந்த பறவைகள் அந்த கூட்டை விட்டு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அவதானிக்கும்போது இந்த பறவைகளை பார்க்க போகும்போது அதிகமா ஒலி எழுப்பு பேசக்கூடாது. அப்படி பேசணும்னா சில சமயம் டிஸ்டர்ப் ஆகி பறவைகள் பறந்து போயிடும். அவதானிக்கும் இடத்தில் மற்றவருக்கு இடையூறு செய்யக்கூடாது. நம்ம பறவைகள் பார்த்துட்டு இருக்கோம், மற்றவங்களும் அந்த இடத்துக்கு எல்லாம் வருவாங்க. அவங்களுக்கு வந்து எந்த விதமான இடையூறும் செய்யக்கூடாது. அதே சமயத்துல அவங்களுக்கு ஏதாவது ஆர்வம் காட்டினாங்கன்னா அவங்களுக்கும் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லித்தரலாம். இந்த பைனாக்குலர் யூஸ் பண்ணும்போது எப்பவுமே பறவையை பார்த்து தான் யூஸ் பண்ணணும். இந்த குடியிருப்பு பகுதிகள், அப்புறம் மக்கள் இருக்கிற இடத்துல வந்து அந்த பைனாக்குலர் அவங்கள பார்த்து நம்ம வந்து பைனாக்குலரை செலுத்தக்கூடாது. ஒரு தவறான எண்ணங்களும் தகராறும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தனியார் இடங்கள்ல வந்து எப்பவுமே அனுமதி பெற்றே உள்ள நுழையணும். நம்ம பாட்டுல ஒரு வீட்டுல தோட்டம் இருக்குன்னு சொல்லிட்டுலாம் உள்ள எல்லாம் போயிடக்கூடாது. அவங்களுடைய பர்மிஷன் வாங்கிட்டு தான் உள்ள போகணும். வனத்துறை வரையிட்ட பகுதிகளில் எல்லை மீறக்கூடாது. அவங்க எந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கணும்னு சொல்றாங்களோ அதுக்குள்ளதான் இருக்கணும். ஏன்னா அது சட்டத்துக்கு புறம்பானதாயிடும். ஸோ வனத்துறையுடைய டிமார்கேஷன்ஸ் எல்லாம் நம்ம வந்து மதிக்கணும். எந்த விதமான சூழல் கேடும் விளைவிக்கூடாது. நம்ம போயிட்டு வந்தோம்னா we should not leave any human traces there. போன இடத்துல சாக்லேட் சாப்பிட்டு இந்த போட்டு வருது, தண்ணி குடிக்கிற பாட்டில கீழே போட்டு வருது, இந்த மாதிரியான எந்த விதமான சூழல் கேடும் விளைவிக்காம பறவைகளை அவதானிக்க வேண்டும். பறவைகளுக்கு உணவளிக்க கூடாது. நம்ம பறவை வந்து கிட்ட வரணும்னு சொல்லிட்டு அதுக்கு சாப்பாடெல்லாம் போட்டு அவங்கள வரவழைக்கிற வேலையெல்லாம் வந்து செய்யக்கூடாது. இதெல்லாம் வந்து பேசிக் பேர்டிங் எத்திக்ஸ். இந்த பறவைகளை மதித்து நாம் பறவைகளை அவதானிக்க வேண்டும். இப்ப நம்மால சூழலுக்கு இயன்றதை செய்வோம். நம்ம வந்து அறிவியலுக்கு வந்து பலனா எல்லாம் சொல்லிட்டோம். இந்த சூழலை காப்போம்னு நம்ம சொல்லியிருக்கோம். காண்போம், கழிப்போம், காப்போம் அப்படின்னு. நம்மளால முடிஞ்சது இந்த மாதிரி பறவைகளை அவதானிக்கும் பொழுது ஏதாவது தவறுகள் அந்த இடத்துல நடந்துச்சுன்னா அதை வந்து நம்ம தகுந்த இடத்துல வந்து தெரிவிக்கணும். அது தகுந்த இடம் என்னன்னு சொல்றேன். இது வந்து ஒரு வேட்டை நடக்கிறது. அதை பார்த்தவங்க வந்து நம்ம சூழல் அறிவு சொல்றாங்க, அவங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் சொல்லி இந்த வேட்டை தடுக்கப்பட்டது. அதே மாதிரி ஏதாவது ஒரு பறவை வந்து ஏதாவது ஆபத்துல இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த மாதிரி வாயில வந்து இது வந்து கயிறு கட்டி கிடந்துச்சு. ஒரு வீட்டுக்குள்ள வந்த ஆந்தை, இது ஒரு நைட் ஹரன், இதுவும் வந்து ஒரு ஆபத்துல இருந்து இது வந்து நம்ம சூழல் அறிவோம் குழுவுக்கு வந்து பகிர்ந்தோம்னா வனத்துறை நண்பர்களோட போய் அவங்கள காப்பாற்றலாம். இது ஒரு பெரிய சோசியல் சர்வீஸ் தான். சூழலுக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு நல்ல காரியம். ஒரு மினிமல் எஃபர்ட் தான். நம்ம பார்த்துட்டு நம்ம அந்த பறவைகளை காப்பாற்றுவதற்கான முயற்சி செய்யலாம். ஆனா பறவைகளை காப்பது அவற்றின் சூழலை காப்பதற்கு சமம். சூழலை காப்பது வந்து மனிதர் குலத்தையே காப்பதற்கான சமம். இப்ப சமீப காலத்துல அந்த வெள்ளம் வந்த பொழுது அந்த 800ல இருந்து ஒரு ஆயில் ஸ்லிக் வருது. அதுல சில பறவைகள் வந்து இறகுகள்ல அந்த ஆயில் கவர் ஆகி வருது.
அப்ப நம்ம களத்துல இந்த மாதிரி பறவையை பார்த்தவங்க நமக்கு ரிப்போர்ட் பண்றாங்க, இது வந்து புதிய விதமான பறவையா இருக்குன்னு. அத பல பறவையாளர்கள் முதற்கொண்டு தப்பு பண்ணியிருக்கோம். இது மேபி இது வந்து ஒரு டார்க் மார்ஃப்ல இருக்கக்கூடிய ஒரு பறவையா இருக்கும், அதே கூழைக்கடா தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நமக்கு உண்மைகள் தெரிய தெரிய வரும்போது பார்த்தா இது அந்த எண்ணூர்ல இருந்து வெளியிட்ட அந்த எண்ணெய் கழிவுனால வந்தது ஒரு பாதிப்பு அப்படின்னு. சோ இதை வச்சு கடைசியில நம்ம சூழலறிவோம் குழுல இருந்தும் முயற்சிகள் எடுத்து அந்த எண்ணெய் கழிவுகள் வந்து நம்ம வெளிக்கொணர்றோம். இந்த பறவைகளை ரெஸ்கியூ பண்றது வனத்துறையினரும் ஒரு சில அமைப்புகளும் சேர்ந்து இந்த பறவைகளை ரெஸ்கியூ பண்ணியிருக்காங்க. நிறைய பறவைகள் இறந்தும் போச்சு. சோ இந்த மாதிரி நம்ம சூழலுக்கு கேடு விளைவிக்காம இந்த பறவைகளை நம்ம வந்து நேசிக்க கத்துட்டோம்னா அந்த சூழலையும் காப்பாற்ற வேண்டிய ஒரு பொறுப்பு நம்ம சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வோம். இந்த பறவைகள் வேட்டையெல்லாம் நடக்கும் பொழுது நம்ம எல்லாருமே ஹீரோ மாதிரி போயிட்டு அவங்களோட சண்டை போட வேண்டாம். அது வந்து ரொம்ப ஆபத்தான ஒரு சமாச்சாரம். அந்த செய்தியை வந்து நம்ம பரிமாறிட்டோம்னா அதை அந்த அந்த தடுப்பதற்கான ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. வனத்துறை எல்லாம் வந்து எப்பவுமே ரெடியாக இருப்பாங்க. நாம பறவைகளை அவதானிப்பது எப்படி, அவதானித்த பறவைகளை புரிந்து கொள்வது எப்படி, அந்த மெர்லின் ஆப் பத்தி பேசினோம். அதை புரிந்து கொண்ட பிறகு அறிவியலுக்கு பயனாக அவற்றை பதிவிடுவது எப்படி, அந்த ஈபர்ட் அப்ளிகேஷன் பத்தியும் பார்த்தோம். பறவைகள் பாதுகாப்பை பத்தியும் நம்ம பேசினோம். நம்மால் இயன்றதை செய்வோம் சொன்னோம். இந்த ஈபர்டு பதிவை வைத்துக்கொண்டு பறவைகளை எப்படி பாதுகாக்கலாம், பறவைகளையும் அதன் சூழலையும் நம்ம பிரிச்சு பார்க்க முடியாது. பறவைகள் பாதுகாப்பு என்றாலே அவற்றின் சூழல் பாதுகாப்பு தான். இப்போ சூழல் அறிவோம்ல நம்ம ஒரு 2 இடத்துல வந்து சக்சஸ்ஃபுல்லா அந்த ஈபர்டு டேட்டா அதை உபயோகப்படுத்தி பறவைகளின் வாழ்விடத்தை பாதுகாத்தோம். அதை பத்தி நம்ம இப்ப பேச போறோம். இயன்றதை செய்தோம், பலனும் பெற்றோம். சூழல் அறிவோம் குழுவுக்கு 2 சக்சஸ் கிடைச்சது. அதை வந்து இந்த இடத்துல பகிர நினைக்கிறேன். ஒரு சிறு முயற்சி தான், ஆனா பெற்ற பலன் வந்து சூழலுக்கு மிகவும் ஒரு முக்கியமான ஒரு சமாச்சாரமா இருக்கு. ஈரோடு மாவட்டத்துல வந்து எலத்தூர் ஏரி ஒண்ணு இருக்கு. அது வந்து ஒரு பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட். அங்க வந்து 145க்கும் மேற்பட்ட பறவை இனங்கள் இருக்கு. 2000க்கும் மேற்பட்ட வெண்கொக்குகள், 100க்கும் மேற்பட்ட நீர்க்காகங்கள், 60க்கும் மேற்பட்ட கருந்தலை அரிவாள் மூக்கன் மற்றும் பாம்பு தாரா அங்க வந்து இருக்கு. இது வந்து ஈபர்ட்ல பதிவு செய்யப்பட்ட ஒரு ரெக்கார்ட். அந்த இடத்துல வந்து மரம் வெட்ட அனுமதி கொடுக்குறாங்க. அந்த மரம் வெட்ட அனுமதி கிடைச்ச உடனே அந்த மரங்கள் வெட்ட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த இன்ஃபர்மேஷன் நம்ம சூழலறிவோம் கிடைக்கிறது. சூழலறிவோம் வந்து துறை வல்லுநர்கள் உதவியோட அந்த இடத்துக்கு போய் அங்க வந்து கள ஆய்வு பண்றாங்க. ஃபீல்டு ஸ்டடி பண்ணி ஈபர்ட்ல இருந்து டேட்டா எடுத்து மற்ற சூழல் அமைப்புகளோடு சேர்ந்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு வந்து அவங்க தெரிவிக்கிறாங்க. அந்த தெரிவிச்சதுக்கு அப்புறம் அவங்க இதனுடைய முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டு அந்த மரங்களுடைய பங்களிப்பை தெரிஞ்சுக்கிட்டு அந்த ப்ரப்போசலையே கேன்சல் பண்றாங்க. அந்த மரம் வெட்டக்கூடிய அந்த ப்ரப்போசலையே அவங்க வந்து கேன்சல் பண்றாங்க. அதனால அந்த சூழல் வந்து காப்பாற்றப்படுகிறது. 2வது உதாரணம் வந்து தமால் ஏரி காஞ்சிபுரம் மாவட்டத்துல இருக்கு. அங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய மரங்கள் இருந்தது. செப்டம்பர் 2023 சூழலறிவோம் அங்க போகும்பொழுது பல மரங்கள் வெட்டப்பட்டிருந்தது. என்ன காரணம்னு பார்த்தா அந்த லேக் ரெஸ்டோரேஷன் ஒரு ப்ராஜெக்டுக்காக இருந்த மரத்திலையும் வந்து பல பறவைகள் வந்து கூட அமைக்கிறத வந்து பார்த்துட்டு அதுவும் வந்து ஈபர்ட்ல பதிவு பண்ணி இவங்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தெரிவிக்கும் பொழுது அந்த லேக் ரெஸ்டோரேஷன் ப்ராஜெக்ட்ல மரங்களை வெட்டுவதை வந்து தடுக்கப்பட்டது, நிறுத்தினாங்க. இது மேலும் மரங்கள் வெட்டப்படாது அப்படின்னு ஒரு உறுதியம் வந்து அவங்க கொடுத்தாங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு சிறு முயற்சி தான், ஆனா அதுல வந்து கிடைத்த பலன்கள் வந்து சூழலுக்கு மிகவும் முக்கியமானதாக ஒன்று அப்படிங்கறத வந்து இதுல இந்த இடத்துல நான் பதிவு செய்யறேன். இப்போ இந்த நிகழ்ச்சிக்கு வந்து நான் பங்களிப்பு அங்கீகாரம், அந்த அக்னாலஜ்மெண்ட் வித் தேங்க்ஸ், அதை வந்து நம்ம சொல்லியே ஆகணும். எல்லாமே வந்து இந்த பேர்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் அதுல இருந்து எடுத்த ஒரு இன்ஃபர்மேஷன் தான். அது தவிர பேர்ட் கவுண்ட் இந்தியா அவங்க சைட்ல இருந்தும் பல விஷயங்கள் வந்து அங்கிருந்து பெற்றேன். அந்த ஒலிப்பதிவுகள்லாம் வந்து ஜெனோ கேண்டோ என்று சொல்லக்கூடிய ஒரு வெப்சைட்ல இருந்து எடுத்து பதிவு போட்டது. இதை தவிர நம்ம சூழலறிவோம் நண்பர்கள் வந்து பல படங்கள்லாம் தந்து உதவி இருக்காங்க. என்னுடைய நண்பர்கள், அது தவிர நமக்கு முகம் தெரியாத சில படங்கள் இணையதளத்துல இருந்து எடுத்தது. அதுல இந்த நிகழ்ச்சியில உபயோகப்படுத்தின எந்த படமோ காணொலியோ என்னுடையது கிடையாது. எல்லாமே நண்பர்கள் கிட்ட இருந்து பெறப்பட்டது. அவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி. நிகழ்வை இந்த அருமையான காணொலியுடன்
நம்ம நிறைவு செய்வோம். இது அந்த கௌதாரிகள் மணல் குடியல் போட்டுக்கிட்டு இருக்கு. ஒரு ஆனந்தமா அது பண்ணிட்டு இருக்கு. இந்த களத்துல பார்க்கும்பொழுது இன்னும் ஒரு அருமையாக இருக்கும். இதை நம்ம ஊர்ப்புறங்கள்ல நம்ம பார்க்கலாம். இது இலகுவாக பார்க்கக்கூடிய ஒரு சமாச்சாரம் தான். இந்த வருடம் பறவைகளை அவதானிக்க நம்ம டெடிகேட் பண்ணலாம். இந்த நியூ இயர் ரெசல்யூஷன் எடுக்காதவங்க எல்லாம் இந்த ரெசல்யூஷன் எடுத்துக்கலாம். eBird அக்கவுண்ட் துவங்கி அவதானிப்புகளை பகிரலாம். அது அறிவியலுக்கு ரொம்பவுமே உதவியா இருக்கும். eBird அக்கவுண்ட் இருந்தா பேர்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் சைட்டுக்கும் நமக்கு ஃப்ரீ ஆக்சஸ் கிடைக்கும். அதனால ஃபுல் டீடைல்ஸ் அந்த பேர்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் சைட்ல இருந்து நமக்கு கிடைக்கும். பறவைகளை களத்தில் காண்போம், கற்போம், ரசிப்போம், நேசிப்போம், காப்போம். நிகழ்வில் இணைந்தமைக்கு நன்றி. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற உங்கள் அனைவருக்கும், இதனை சாத்தியப்படுத்திய சூழல் அறிவோம் நண்பர்களுக்கும் நன்றிகள் பல. தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி ஐயா. மீண்டும் ஒரு சிறப்பான உரையை வழங்கியமைக்கு நன்றி. மக்கள் எளிதாக புரிந்து கொள்ளும் விதத்தில் பறவைகளின் புகைப்படங்கள், ஒலிகள் மற்றும் காணொளிகளை இணைத்து வழங்கியமைக்கு நன்றிகள். இனி நிச்சயம் நாம் பறவைகளை காணும்போது ஒரு புதிய கண்ணோட்டத்தில் அவதானிப்போம். பறவைகளை இதுவரை காணாதவர்களும் நிச்சயம் தாங்கள் அருகாமையில் உள்ள பறவைகளை இனி அவதானிப்போம். வாழ்விட அழிப்பு, ரசாயன பூச்சிக்கொல்லிகளின் பயன்பாடு, நகரமயமாதல், விற்பனைக்காக பறவைகளை வேட்டையாடுவது, உட்கட்டமைப்பு மேம்பாடு, மாசுபாடு மற்றும் காலநிலை மாற்றம் ஆகியவை பறவைகளுக்கு அச்சுறுத்தலாக உள்ளதென்று 2023ஆம் ஆண்டிற்கான ஸ்டேட் ஆஃப் இந்தியாஸ் பேர்ட்ஸ் அறிக்கை குறிப்பிடுகிறது. இனி நாம் பறவைகளை களத்தில் காணும்போது அவை சார்ந்துள்ள சூழல், உண்ணும் உணவு, உறையும் இடம் போன்றவற்றை அறிந்து கொள்வோம். இவற்றில் ஏற்படும் மாற்றங்களையும் காலநிலை மாற்றத்தினால் பறவைகளுக்கு ஏற்படும் பாதிப்புகளையும் அவதானித்து நம்மால் இயன்ற வகையில் பாதுகாப்போம். கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு உரையாடலில் சந்திப்போம்.